श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननं मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तवेगं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्रितववृद्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीनि प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्तु दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन् प्रियं सामगाः ध्यानावस्थिति तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रजमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमनुद्गणेभ्यः दूरीकृतसीतार्तिः प्रकटितरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनोमतो मूर्तिः त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसितं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि बुद्धिर्बलं विशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् गोपिका जीवनस्मरणं காலஸ்வரூபியான பகவான் பலவிதமான பெயர்கள்ல நமக்கு காட்சி கொடுக்கிறார். கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காலம். அதுக்கு அடுத்தபடியாக யுகம் அப்படிங்கிறது பெரிய காலத்தினுடைய அளவு. கல்பஸ்வரூபியாகவும் பகவான் இருக்கார், யுகஸ்வரூபியாகவும் பகவான் இருக்கார். பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா யுகாதின்னு போடுற மாதிரி கல்பாதின்னு ஒன்று போட்டிருப்பா. பல யுகங்கள் சேர்ந்தது, பல சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். இப்போ கல்பங்கிற காலம் அளவு ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்தபடியாக யுகங்கள், அதுக்கு அடுத்தபடியாக வருஷங்கள். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்கிறது எல்லாமே காலத்தினுடைய ஒரு அளவீடு. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அளந்தா அதுக்கு ஒரு பெயர். எல்லாமே பகவான், காலஸ்வரூபியான பகவான். அந்த பகவானுக்கு ஒரே ஒருத்தர் தான் வெவ்வேறு பெயர்களில் காட்சி கொடுக்கிறார். ஆனால் அவர் ஒருத்தர் தான். ஒரே பகவானே யுகம்னு பேரு, யுகஸ்வரூபியாகவும் காட்சி கொடுக்கிறார், வருஷமாகவும் காட்சி கொடுக்கிறார். 4,32,000 வருஷங்கள் கொண்டதான கலியுகம் 5112 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. கலியுகம் நம் முடிய போகிறது. பல லட்சக்கணக்கான வருஷங்கள் பாக்கி இருக்கு. இந்த வருஷஸ்வரூபியாகவும் பகவான் தான் காட்சி கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அயனம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை அயனம்னு வருது பாருங்க, அது அடுத்த ஸ்வரூபம். ரித்துக்களாக 2 மாசத்துக்கு ஒரு ஸ்வரூபியாக பகவான் தான் காட்சி கொடுக்கிறார். வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து என்றெல்லாம் பெயர் சொல்றோம் பாருங்க. அதுவும் பகவானுடைய ஒரு வெவ்வேறு விதமான பெயர்கள். பகவான் ஒத்தந்தான். அதே போல பட்சங்கள், தினங்கள், நாடிகை என்று சொல்லக்கூடிய நாடிகைகள் எல்லாமே பகவானுடைய ஒரு காலஸ்வரூபம். அதில் சம்பத்சரஸ்வரூபியா இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை மாத்திக்கிறார். அவ்வளவுதான். போனவர் நேற்று வரைக்கும் ஒரு வருஷங்கள், இன்னிலேருந்து வேற வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய ஸ்வரூபங்கள் மாறுறது. இன்னி மத்தியானம் 1 மணி 7 நிமிஷம் வரைக்கும் விளம்பி வருஷம்.
2 மணி 8 நிமிஷம் வரைக்கும் விளம்பி வருஷம். அதுக்கப்புறம் விகாரி வருஷம் ஆரம்பம். அதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம். ஆண்டு அப்படிங்கிறதுக்கு வருஷம்னு சம்ஸ்கிருதத்துல அதுதான் நாம சொல்றோம். இப்போ வேற வேறு பெயர்கள்ல காட்சி கொடுக்கிறவர் பகவான் தான். விளம்பி ஸ்வரூபியா இருந்தவரும் பகவான் தான், விகாரியாகவும் இருந்தவரும் அவர் தான். அப்போ 60 சம்பத்சர தேவதையாகவும் காட்சி கொடுக்கிறவர் அவர் தான். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தேவதையாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏதோ வெறும் பெயர்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த பெயருடையதான தேவதைகள், விகாரி அப்படிங்கிறது ஒரு தேவதா ஸ்வரூபம். நாம வைதிக ஸ்ரீனுடைய பஞ்சாங்கத்தில் இந்த தேவதா ஸ்வரூபத்தை லட்சணத்தோட போடுறோம் வருஷா வருஷம். இந்த விகாரிங்கிற தேவத்தை எப்படி காட்சி கொடுக்கிறா, எத்தனை புஜங்கள், உட்கார்ந்துருக்காளா, நின்றுருக்காளா, என்ன ஆபரணங்கள்லாம் போடுறோம் இல்லையா? நம்மளா போடல, புஸ்தகங்கள்ல இருக்கு. வெறும் ஸ்வரூபத்தை போடுறதோடு மட்டும் இல்லை, இந்தந்த தேவதைகளுக்கு பூஜைகள் உண்டு, அர்ச்சனைகள் உண்டு. அந்த ஸ்வரூபியான தேவதையை நாம பூஜை பண்றோம். எல்லாருமே பண்றா, யாரோ ஒருத்தர் பண்றாங்கிறது இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விகாரி சம்பத்சர தேவதைக்கு பூஜை நடக்கிறது, விளம்பி சம்பத்சர தேவதைக்கு பூஜை நடக்கிறது. அடுத்த வருடம் சார்வரி சம்பத்சர தேவதைக்கு பூஜை பண்றோம். எப்ப பண்றோம்னா 60 முடியும் போது சட்சியப்த பூர்த்தியில இந்த 60 வருஷ தேவதைகளுக்கும் பூஜை. அதுதான் சாந்தி. சட்சியப்த பூர்த்தி சாந்தினா என்ன? இந்த சம்பத்சர தேவதைகளுக்கு பூஜை பண்றதுதான் முக்கியம். இங்க பிரபவாதி க்ஷயபரியந்தம் உடையதான 60 வருஷங்களையும் 60 கலசங்கள்ல பூஜை பண்ணி மந்திர ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்றார் ரிஷி சௌனகர். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சட்சியத்த பூர்த்தியில் 60 கலசங்கள் வைக்காட்டாலும் குறைச்சலான கலசத்துல எல்லா தேவதைகளையும் ஒன்னா அடக்கி பூஜை பண்றோம். ஆனா பூஜை நடக்கிறது. இந்த சம்பத்சர ஸ்வரூபியான பகவான் இருக்காரே, அவர் தான் அந்த சம்பத்சரத்தை கூட தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு வழி நடத்துறார். அதனாலதான் பீஷ்மாச்சாரியார் சொன்னார், சர்வம் காலகிருதம் மன்யே இல்லையா? கடைசியில பஞ்சபாண்டவர்களை பார்த்து பீஷ்மர் சொன்ன வச்சனம். குருக்ஷேத்திரம் யுத்த பூமியில சரதல்பத்துல இருந்து பீஷ்மர் சொல்றார், எத்திர தர்மசுதோ ராஜா கதாபாணிர் பிருகோதரஹா கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம் சுஹுத் கிருஷ்ணஸ்ததோ விபத்து. அப்பதான் சொன்னார் அவர், என்னால ஒரு சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணி மனசுல வாங்கிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டார் பாண்டவர்களை பார்த்து பீஷ்மாச்சாரியார். என்ன, உங்களுடைய பஞ்சபாண்டவர்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை பூரா துக்கமயமான வாழ்க்கை. பிறந்ததிலேருந்து துரியோதனம் கொடுத்த சிரமம் சொல்லி மாலாது. இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க ஒரு க்ஷத்ரிய தர்மத்தை அனுசரித்து க்ஷத்ரியனாக வாழ விடலை உங்களை. என்ன காரணம்னா, நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் சாஸ்திரங்கள்ல பல காரணம் சொல்லியிருந்தாலும் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. இந்த பண்ணினா கஷ்டப்படுவான்னு ஒரு சித்தாந்தம் உண்டு சாஸ்திரத்துல. எல்லாம் உங்க விஷயத்துல எக்ஸம்ஷன். தர்மம் இல்லைன்னா கஷ்டப்படுவான்னு சொல்லுவா. ஆனா தர்மபுத்திரருக்கு மிஞ்சி தர்மத்தை கடைபிடிச்சவர் உண்டா? தர்ம தேவதையினுடைய புத்திரர் அவர், தர்மபுத்திரர். அப்படி தர்மபுத்திரருக்கு கஷ்டம் வந்ததே. தர்மத்தையே நம்பி ஜீவிச்சு தர்மத்தையே பேசி தர்மப்படியே நடந்த உங்களுக்கு கஷ்டம் வந்ததே. இதுக்கு காரணத்தை நான் யோசிச்சு பார்த்தேன், பிடிபடல. எத்தனை தர்மசுதோ ராஜா கதாபாணிர் பிருகோதரா. பீமனுக்கு மேல பலசாலி உண்டா? சத்திரியனுக்கு பாகுபலம் ரொம்ப முக்கியம். சாரீரிகமான பலத்தை வச்சுட்டு ஜெயத்தை அடையணும்னு சொல்லியிருக்கு. பீமன் மாதிரி பலசாலி உண்டா? ஆனா அவனும் கஷ்டப்பட்டான். எல்லாத்துக்கும் மேலே பதிவிரதா ஸ்திரீ ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பத்துல கஷ்டமே வராது. ஒரு சுமங்கலி ஸ்திரீ பதிவிரத தர்மத்தை அனுசரித்து ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த அவளை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த சிரமமும் வராதுன்னு சாஸ்திர சித்தாந்தம். திரௌபதிக்கு மேல பாதிவிரத்தை கடைபிடிச்சவா உண்டா? கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டிவம் சாபம். அர்ஜுனனுக்கு மேல வில்லாளி உண்டா? இதெல்லாம் போட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவானே கூட இருக்கான். பகவான் அனுகிரகம் இருந்தாலே கஷ்டம் வராது. பகவானே சுகிருத்தா இருக்கான். சுகிருத் கிருஷ்ணா தத்தோ விபத்து. உங்களுக்கு சம்பத்து கிடைச்சதா? கிடைக்கலையே, விபத்து. அப்பதான் அவர் தீர்மானம் பண்ணினார், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் காலத்துக்கு எல்லாரும் வசப்பட்டவன். சர்வம் காலகிருதம் மன்யே அப்படின்னு சொல்றார்.
எல்லாம் காலத்தினுடைய கோளாறுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த காலஸ்வரூபியான பகவான் அனுகிரகம் இருந்ததுன்னா எல்லாமே உத்தாவா மாறும். சுகங்கள்லாம் துக்கமா மாறும், துக்கங்கள்லாம் சுகமா மாற்றக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. அவன் தான் காலஸ்வரூபியான பகவான். அதனாலதான் அந்த காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உத்தராயண புண்ணிய காலங்கள், இந்த சம்பத்சர ஆரம்ப புண்ணிய காலங்கள்ல காலத்தினுடைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. காரணம் என்ன, இந்த எல்லா சித்தாந்தத்துக்கும் மாற்றக்கூடியதான ஒரு தன்மை காலத்துக்கு உண்டு. அப்படி காலஸ்வரூபியான பகவானை உபாசிக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் விகாரி சம்பத்சர தேவதை. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விகாரி வருஷம் வரும். 1959 60 வந்த விகாரி வருஷம் இப்போ மறுபடியும் 2019 20 வருது. 59வது வருஷம் பிறந்தவாளுக்கு விகாரியில இந்த வருஷம் சட்சேத பூர்த்தி கொண்டாடணும். 60 வருஷம் முன்னாடி இதே விகாரி வருஷத்துல யாரு எந்த குழந்தை பிறந்ததோ இந்த விகாரி வருஷத்துல சட்டி சம்பத்சரத்தையும் அவ பூஜை பண்ணியானோம். பிரபவாலேருந்து ஆரம்பிச்சு 60 வருடத்தையும் பூஜை பண்ணியானோம். ஜென்மால 2 தடவை பூஜை பண்ணணும் அவ. ஆனா ஒரு தடவை தான் பாக்கியம் கிடைக்கும். 120 வருஷம் இருந்தாதான் 2 தடவை பூஜை பண்ணணும் சட்டி சம்பத்சர தேவதைகளை. அப்படி அந்த வருஷம் முடிஞ்சு வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள்ல புண்ணியமான நாளா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடியதான தானம், ஜபம், தபம், ஹோமம், பாராயணங்கள், சத்சங்கங்கள் எல்லாம் கோடி மடங்கு பலன். இன்றைய தினம் செய்யக்கூடியதான பூஜைகள்லேருந்து ஆரம்பிச்சு யஜ்யம் பரியந்தம் எது பண்ணினாலும் அதிகமான பலன். அப்படிங்கிறதுனால கூடின வரைக்கும் நிறைய சத்காரியங்களை பண்ணணும். சங்கிரமண நாள்ல வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய நாளை எப்படி தீர்மானம் பண்றது? இந்த சூரியனுடைய கதியை அனுசரித்து தானே நாமெல்லாம் தீர்மானிக்கிறோம். நம்மெல்லாம் சூரியனை உபாசிக்கிறவர்கள். இந்து மதத்தை சேர்ந்த நாம எல்லாரும் ஒரே தெய்வத்தை உபாசிக்கணும்னா சூரியனை உபாசிக்கிறவர்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஜாதி மத பேதங்கள் இல்லாம ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறோம்னு சொன்னா சூரியன் தான். எல்லா ஜாதிக்காராளுக்கும் சூரியோபாசனம் உண்டு, எல்லா மதத்துக்காராளுக்கும் சூரியோபாசனம் உண்டு. நம்ம மதத்துக்கு ஒரே தேவதை தான் சூரியன். அத்தனை பேரும் உபாசிக்கிறார். ஏன்னா சூரிய மண்டலாந்தர்வர்த்தியான நாராயணன் எல்லாருமே சூரிய மண்டலத்தை இருக்காங்கிறத வச்சு சூரியனை உபாசிச்சாலே சர்வதேவதா உபாசனம். அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து தான் காலங்கள் மாறுறது. ஒவ்வொரு மாசமும் முடிஞ்சு அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறது நிர்ணயம் எப்படின்றார் சூரியனுடைய சஞ்சாரம். ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ரித்து முடிஞ்சு அடுத்த ரித்து ஆரம்பிக்கிறதோ, ஒரு அயனம் முடிஞ்சு அடுத்த அயனம் ஆரம்பிக்கிறதோ சூரியனுடைய கதி அனுசரிச்சு. அதுவும் இன்றைய தினம் இந்த வருஷத்துக்கு விசேஷமான சிறப்பு. காரணம் என்ன, இந்த சூரியனுடைய வாரத்திலேயே இந்த வருஷம் பிறக்கிறது. பானுவாரத்திலேயே வருஷம் பிறக்கிறதுங்கிறது பெரிய ஒரு தர்ம சுப சூச்சகம், சுபத்தினுடைய அடையாளங்களா சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சூரியனுடைய வாரத்திலேயே இந்த விகாரி வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துக்கு விகாரி என்று பெயர். போன வருஷத்துக்கு விளம்பின்னு பேரு, அடுத்த வருஷத்துக்கு சார்வரின்னு பேரு. எல்லாம் சம்ஸ்கிருத பதங்கள். அந்தந்த பெயர்களை பார்த்தாலே இந்த வருஷத்தினுடைய தேவதையினுடைய குணங்கள் நல்லா தெரியும். அன்வர்த்தனமாக்களாக தான் தேவதைகள் வச்சிருப்பார். ராமன், கிருஷ்ணன் போன்ற பெயர்கள்லாம் எதுக்காக அந்த பெயர் பகவானுக்கு அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டதுங்கிறத காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராமேதி லோக ரமணாத் என்று சொல்றாரு இல்லையா, உலகத்தை பூரா ரமிக்க பண்றவன் அப்படிங்கிறதுனால ராமன்னு பேரு. அதே மாதிரி கர்காச்சாரியார் கிருஷ்ணான்னு பேர் வைக்கும்போது கூட பலவிதமான அர்த்தங்கள் சொல்றார். குழந்தைக்கு பேர் வைக்கிறதெல்லாம் தேவதைகளுடைய சக்திகள். அதனால சம்பத்சர தேவதைக்கு ஒரு பெயர் இருக்குன்னு சொன்னா இந்த பெயரை பார்த்தாலே அதிலேருந்து வரக்கூடியதான பலன்கள், அந்த தேவதை என்ன காரியம் பண்ண போறது ஒரு வருஷத்துல, ஒரு வருஷம் பூரா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்குது. அடுத்த சித்திரை 1 பரியந்தம் இந்த விகாரியினுடைய கண்ட்ரோல் தான் ஓட போறது. இந்த கால தேவதையினுடைய கண்ட்ரோல்ல தான் ஓட்டி ஆகணும். என்னதான் பண்ணினாலும் எல்லாத்தையும் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய சக்தி இந்த கால தேவதைக்கு இருக்கு. அப்ப எப்படி இருக்குங்கிறது அந்த பெயரை வச்சே தீர்மானம் பண்ணலாம். பெயர் என்ன, விகாரின்னு பேர். விகாரினா விகாரத்தோடு கூடியவர் தேவதை. விகாரம்னா நமக்கு என்ன தோணும், ஆமா நீங்க ரொம்ப விகாரமா இருக்கே அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோ. எப்போதுமே நம்ம அப்படிதான் இருக்கோம், அது வேற விஷயம்.
திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ நம்ம குழந்தை சொல்லுவோம், தாத்தா ஒரு விகாரமா இருக்கு. விகாரமா இருக்கு என்னன்னு அர்த்தம்? பிராகிருதம் வைகிருதம், பிரகிருதி விகிருதி இல்லையா? விகாரம்ங்கிற சப்தத்துக்கு நாம கோரம்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். கோரமா இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது, இதுக்கு அருவருப்பாக இருக்கிறது, இப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பு. விகாரம்ங்கிற சப்தத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை. அதாவது விகாரம்னா மாறுதல்னு அர்த்தம். ஒரு சேஞ்ச கொடுக்கறது விகாரம், ஒரு மாறுதல். எல்லாத்துக்குமே மாறுதல். இப்போ மாங்காய் இருக்கு, மாங்காய் மாம்பழமா மாறுறது என்னாச்சு? ஆம்ரம்ங்கிறது அது ஆம்ர பலமாக பரிவர்த்தனை ஆகுது, விகாரிக்கிறது, விகாரமாறுது. என்ன விகாரமாச்சுன்னா ஸ்பர்ஷம் விகாரிக்கிறது, ரூபம் விகாரிக்கிறது, கந்தம் விகாரிச்சது இல்லையா, ருச்சி விகாரிக்கிறது, எல்லாமே மாங்கால உள்ள எல்லாமே விகாரிச்சுடுது. ஆனா வஸ்து ஒண்ணுதான், மாங்காய் தான். அது மாம்பழமா மாறும் பொழுதும் அதனுடைய கடின ஸ்பர்ஷம் போய் மிருது ஸ்பர்ஷம் வந்தது, ஸ்பர்ஷம் விகாரிச்சுடுது இல்லையா. ரூபம் விகாரிச்சுடுது, உருவம் அப்ப பச்சை கலர்ல இருந்தது, மாம்பழமா போனோம்னா மஞ்சள் கலருக்கு வந்துடுது. ஆனா அதே தான் வஸ்து, அதுதான். ஆனா விகாரம். ரசம் விகாரிச்சுடுது, புளிப்பா இருந்த மாங்காய் பழமா போன உடனே மதுரமா இனிப்பா மாறுறது இல்லையா. கந்தம் விகாரிக்கிறது. அப்போ மாங்காயா இருக்கும்போது வாசனை ஒரு மாதிரி, மாம்பழம் வாசனை அடிக்கிறது. இதுக்குதான் விகாரம்னு பேரு. விகாரம்னா ஒரு மாறுதல், ஒரு சேஞ்சு. பால் தயிரா மாறுறது, தயிர் வெண்ணையா மாறுறது, வெண்ணெய் நெய்யா மாறுறது, எல்லாம் ஒண்ணுதான். இதே ஆசாமி தான் குழந்தையா இருந்தான், பெரியவனா வாலிபனா போனா, இப்போ ஒரு மாதிரி கிரகஸ்தனா உட்கார்ந்துருக்கான், கிழவனா போறான். எல்லாம் விகாரம், சரீரத்தினுடைய விகாரம். இந்த சேஞ்சு இதே மாதிரி ஒரு விகாரத்தோடு கூடின தேவதைன்னு அர்த்தம். என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் ஒரு விகாரங்கள் எல்லாரும் அனுபவிச்சாகணும். பெரிய மாறுதல்கள் நடக்க போறது அப்படிங்கிறதான் சூச்சிப்பிக்கிறா. லோகமே ஒரு பெறல போறது. என்ன எந்த மாறுதல் தெரியாது. நல்லது கெடுதலா மாறும், கெடுதல் நல்லதா மாறும் இல்லையா. ஒரு தனிப்பட்ட மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு நகரம், ஒரு தேசம், எல்லாமே ஒரு சேஞ்சு, பரிவர்த்தனைக்கு உட்பட்டதான காலம் இது. இந்த வருஷம் எல்லாமே மாறுதல் இருந்தா பொழைச்சான். அந்த மாறுதலை அப்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன், என்ன நான் மாத்திக்க மாட்டேன், நான் இதுக்கு மாறுதலுக்கு உட்பட மாட்டேன்னு நான் தொலைஞ்சான். வளைஞ்சு கொடுக்கணும் இல்லையா. வேதாரண்யத்துக்கு போனோம், ஜட்டாபாராயணம் மகாபரிவா ஆரம்பிச்சா. ஆடிய மாசம் தைய மாசம் வந்தது. பக்கத்தில் ஒரு வேன் வச்சுட்டு சமுத்திரத்தை போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலான்னு எல்லாரும் போனோம். ரேட்டு திரும்பி வரோம். 10 பிராமணா இருக்கா, எங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு 4-5 ட்ரஸ்டிகள் வராதுல, எல்லாம் சமுத்திர ஸ்நானம் கிடைக்கிறது. திரும்பி வரும்போது ஒரு வேன் கவுந்துருது, கூப்பிரக்கா கவுந்தது, அடிச்சான் விட்டான் கிளீனர் கவுந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏதோ பதிவாக தான் ரட்சிச்சா. சரியா படுத்து சின்ன சின்ன அடி. வேன் இப்படியே கவுரும் போது நாங்கள் எல்லாருமே வளைஞ்சு கொடுத்தோம். இப்படின்னா நம்மளும் இப்படின்னா ஒருத்தர் கொண்டு என்ன பண்ண ட்ரஸ்டி அவர் எப்போதுமே கம்பீரமாக இப்படி தான் உட்காருவார், முதுகு கூட விளையாதவர், அவர் அப்படி இருப்பார். என்ன அவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் நேதா வச்சார். அதனால வேன் வளையும் போது அவர் இப்படியே தான் இருந்தார், வளைய மாட்டேன்னு இப்படியே இருந்தார். அவர் தலையில வேன் அடிச்சு பிரஸ் ஆகி கண்டமே இல்லாமல் கழுத்து பிடிங்க வந்துருக்கு. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டார். அதை நினைச்சு வேணாம். ஒரு மாறுதல்னா நம்ம உட்பட்டுணும். ஒரு சேஞ்ச் இருந்தா நம்ம வளைஞ்சு கொடுத்தா தர்ப்பபுல் மாதிரி நம்மளும் ஒழுங்கா போயிடலாம். இல்லை நான் ஸ்தப்தனா மாற மாட்டேன்னு இருந்தா காலம் உன்னை மாற்றும். காலம் உன்னை, இந்த காலஸ்வரூபம் மாற்றும் உன்னை. நீ எப்படி இருக்கிறவன எப்படி பதப்படுத்தணும், நீனே மாறிட்டா கட்டிக்காரம். நீ இதுவரைக்கும் எப்படி இருந்த தொலை, இனிமையாவது ஒழுங்கா இருக்கணும். இந்த வருஷமாவது மாறுதலுக்கு உட்பட வேண்டிய காலம். எங்கேயோ கொண்டு போயிடும். நீ மாறிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். இந்த மாறுதல் எப்படி ஏற்படும், அவரவர்களே ஏற்படுத்திக்கணும். இன்னொருத்தர் போர்ஸ் காலதேவதை உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கு. நீ மாறலேன்னு சொன்னா உன்னை மாத்தும்.
அதனால எல்லா இடத்துலையும் நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் காலதேவத்தை உன்னை மாத்திடும். சாமம் தானம் பேதம் தண்டம்ங்கிறத கொடுத்து எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதல். இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம், இது வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சந்தியாவந்தனம் பண்றதா உன்னை மாத்திக்கோ. இது வரைக்கும் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறவனா இருக்கலாம், இப்பவாவது இனிமே விகாரியிலேயாவது 5:30 மணிக்கு எழுந்துன்னு தலையில குழி பிராத ஸ்நானம் பண்ணு. இது வரைக்கும் காயத்ரி ஜபத்தை தியாகம் பண்ணிருக்கலாம், இனிமையாவது மாறி காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பி. இது வரைக்கும் எப்படி வேணாலும் வேஷ்டி கட்டிக்கலாம், இனிமையாவது கொஞ்சமாவது பஞ்சகச்சம் கட்டிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தர்மத்திலேருந்து உபேட்சை பண்ணிக்கலாம், இப்பவாவது தர்மத்துல ஈடுபடு. இது வரைக்கும் என்ன நொச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம் 10 வேளை, இனிமையாவது ஏகாதசியில உபவாசம் இரு இல்லையா. இது வரைக்கும் எப்படி வேணாலும் இது வரைக்கும் ஆத்திர வழக்கு கூட ஏத்தாம இந்த மாமி ஜோல்னா பைய மாட்டின்னு ஷாப்பிங் சுத்தின்னு இருக்கலாம் ஸ்திரீகள்லாம். இனிமையாவது சூரியோதய அஸ்தமன காலத்துல இருந்துட்டு குடும்பத்துல வழக்கேத்துங்க. இனிமையாவது வாசல்ல கோலம் போடுற வேலைய அவள்கிட்ட கொடுக்காம நம்மளே பண்ணலாம். எத்தனை மாறுதல் இனிமே தேவையா இருக்கு நமக்கு. நம்மளே மாறணும். என்னன்னு அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். எத்தனை பேரை இது வரைக்கும் தூஷிச்சுட்டு இருந்தோம், இனிமையாவது தூஷிக்காம நல்ல வார்த்தையா சொல்ல பழகலாம். மாறுதல்ங்கிறது உடம்புனால மட்டும் இல்ல, வாக்குல மாறுதல், பேச்சுல மாறுதல் வரும், மனசுல சிந்தனையில மாறுதல் வரும், எண்ணங்கள்ல மாறுதல் வரும். இத்தனையும் ஏற்படுமா இந்த விகாரியில. அதுதான் பிரதானமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இடைக்காட்டு சித்தர் அவர் இந்த விகாரி வருஷம்னா இப்படிதான் இருக்கும்னு ஸ்டாண்டர்டா ஒரு பலனை சொல்றார். அந்த வெண்பான்னு பேரு. அவரே சொல்லிட்டார், ஜோதிஷ் சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாமே 100% இப்படிதான் நடக்கும்னு தமேகம் வேத பிரம்மாவை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. கோவத்தா தாரதமியஸ்ய தமேகம் வேதசம் வினா. தாரதமியம் சொல்ல முடியாது. நல்லது நடக்கும்னு சொல்லலாம், நல்லது எத்தனை % நடக்கும்னு சொல்ல முடியாது. கெடுதல் நடக்கும்னு சொல்லலாம், கெடுதலுடைய அளவு சொல்ல முடியாது. பிரம்மா ஒத்தரால தான் முடியும். அதனால அது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கா. இந்த இடைக்காட்டு சித்தருடைய பாடலிருந்து நம்ம பார்ப்போம். விகாரி வருஷத்திய பலன் வெண்பா. பார விகாரித நிற்பாரண நீரும் குறையும் மாறி இல்லை வேளாண்மை மத்தியமாம் பயமதிகம் உண்டாம் பழையோர்கள் சோரர் சம்பாத்திய உடைமை விற்றுண்பார்த்தேர் பார விகாரித நிர். விகாரின்னு இந்த வருஷத்துல பார்னு சொன்னா பூமி. என்ன பாரண நீரும் குறையும், பூமியில உள்ள ஜலங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். பூமியில நிலத்தடி நீர்மட்டம்னு சொல்றமே அது இந்த வருஷம் ரொம்ப கீழே போயிடுமா, கீழே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உஷ்ண பூமி, சைத்திய பூமியா இருந்தா சைத்தியம் இருந்துட்டே இருக்கும். இந்த வருஷம் நிலத்தடி நீர்மட்டங்கள்லாம் குறையும். எப்படி குறையும்னு கேட்கக்கூடாது, எப்படி வேணாலும் குறையலாம். ஒத்துருமே நிறைய ஜலத்தை உறிஞ்சி நிலத்தினால குறையுங்கிறது மட்டும் இல்லை, ஆனா இப்ப பூமியில நீர் குறையும். ஏறும்னு சொல்லக்கூடிய வருஷமும் வந்திருக்கு, வரப்போறது. அந்தந்த வருஷத்தினுடைய சுபாவத்தை அவர் சொல்றார். விகாரின்னா சமிருத்தமா இருந்ததான பூமி தான். போர் தான் இருக்கே பக்கத்துல, பணத்தை கொடுத்து போர் போட்டுன்னா ஜலம் ஆச்சு. எங்க வேணாலும் வீடு கட்டக்கூடாது, 1000 அடி போனாலும். அப்படிலாம் வரக்கூடிய சந்தர்ப்பமா பாரண நீரும் குறையும் மாறி இல்லை அவர் சொல்ற. மாறின்னா தெரியும், மாதம் மும்மாறி. ஆனா இதெல்லாம் எந்த இடத்துக்குன்னு பின்னாடி இது அவர் பொதுவா சொல்லுவார். லோகம் பூரா உள்ளது. இது பாரத தேசத்துக்கா மற்ற தேசத்துக்கா, பாரத தேசத்திலேயே தட்சிண பாகத்துக்கா உத்தர பாகத்துக்கா, அதுலயே நம்ம அயோத்தியா மண்டபம் வெஸ்ட் மாம்பழத்துக்கா ஆழ்வார்பேட்டைக்கா எவ்வளவு இருக்கு அதுல. அதனால நம்ம பொதுவா வச்சுக்க கூடாது. மாறி இல்லை அவர் சொல்றார், மாறி இல்லை இல்லையா. வேளாண்மை மத்தியமாம், நிறைய வேளாண்மைன்னு சொல்லக்கூடியதான வேளாண் தொழில் மத்தியமா மீடியமா நடக்கும். இல்லேன்னு இருக்காது. விவசாயங்கள் நஞ்ச புஞ்ச சாகுபடிலாம் இருக்கு பாருங்க, செடி கொடி வளர்க்கறது, பயிர்கள்லாம் பயிர் விற்கிறது, இதெல்லாம் மத்தியமான ஒரு விஷயத்துல நடக்கும். மத்தியமான ஒரு பலனை கொடுக்கும். ரொம்ப இல்லைங்கிறது இல்லை, நிறைய விளைச்சல் முப்போகம் விளைச்சல்லாம் இல்லை, மத்தியமான ஒரு விளைச்சல். வேளாண்மை மத்தியமாம்
பயம் அதிகம் உண்டாகும். எல்லாத்துலயும் ஒரு பயம் இருக்குமா ஜனங்களுக்கு. என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயம் இருந்துட்டே இருக்கும். பயக்கிறதுக்கு பயநாசனா, பயத்தை கொடுக்கிற பகவான் தான் பயத்தையும் நான் போக்கடிப்பார். பயம் அதிகம் உண்டாகும்னா முதல்ல உற்பத்தியாகி பயம் விலகும், வேற ஒன்றும் இல்லை. பயம் வரும், என்னாகுமோ என்னாகுமோ, அடாடா எங்காத்து மாமி நம்ம பார்த்து மாமி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு பயம் இருக்கும். அப்புறம் அந்த மாமியை சரி பண்ணுங்க பரவாயில்ல நாளே சந்தியாவதனம் பண்ணுங்க சொல்லிடுவா. பயம் அதிகம் இல்லையா, சொன்ன வச்சு தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். சுச்சோனை பார்த்து மாமி என்ன சொல்ல போறாரோ, மாமனார் என்ன சொல்லுவாரோ, மச்சினர் என்ன சொல்லுவாரோ கவலைப்பட்டுட்டே இருந்தா பயம் அதிகம் உண்டாகும். அதிகமான பயம் வருங்கிறார், விலகும். படையோர்கள் சோரர் சம்பாத்திய உடைமை விற்றும்பார்த்தேர். சோரர்கள் ஜாஸ்தியா போயிடுவார், திருடரும். மற்றவர்களுடைய பொருள் அபகரிக்கணுங்கிற எண்ணத்தோட பல பேர்கள் கிளம்பி திருட்டு பயங்கள் ஜாஸ்தியா போகும்னு சொல்றாரு விகாரி வருஷத்துல. உடைமை விற்றும்பார்த்தேர், இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வரருச்சி வாக்கியம் ரிஷி பலன்கள் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். அஸ்ய ஸ்ரீ சுபகுணபாஜனஸ்ய சகல கர்மானுஷ்டான வியவஹார நிதானஸ்ய விந்தியாத் தக்ஷிண திசி சௌரசாந்திரமாணாபியாம் வர்த்தமானஸ்ய விகாரி நாம சம்வத்சரஸ்ய. விகாரின்னு இந்த வருஷத்துக்கு பேரு. இந்திய மலைக்கு தட்சிண பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலெல்லாம் விகாரி சம்பத்சரம். இந்திய மலைக்கு வடக்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியா பகுதிகள்லாம் வேற பேர், பரிதாபின்னு பேர் கொடுக்குறாரு அங்க. இங்கே நாம் அனுஷ்டானம் பண்ணுறது சூரியனுடைய கதி சந்திரனுடைய கதி அனுசரித்து காலத்தை அனுசரித்து நாம் சங்கல்பம் சொல்லிட்டு பண்ணுறோம். இது எதுக்கு இதெல்லாம் வருஷம்லாம் உபயோகப்படுறதுன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தா சங்கல்பம் சொல்லும்போது காலத்தை பதிவு பண்ணுறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுறது. நாம் எந்த காலத்தில் எந்த கர்மானுஷ்டானம் பண்ணுறோங்கிறது பதிவு பண்ணணும் இல்லையோ. டேட்டு போட்டு தானே பத்திரத்தை பதிவு பண்ணுறா. டேட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம், தேதி எந்த டைம்ங்கிறது, இந்த டயத்தில் இந்த காரியம் பண்ணப்பட்டதுங்கிற பதிவு பண்ணுற மாதிரி தான் சங்கல்பங்கிறது. என்ன, இந்த காலத்தில் விகாரி சம்பத்சரத்தில் சைத்திர மாசத்துல இந்த திதியில இந்த நட்சத்திரத்தில் இந்த கர்மாக்கள் பண்ணப்பட்டது அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு. அதனாலதான் சகல கர்மானுஷ்டான நிதானஸ்ய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. விகாரிங்கிற வருஷம் சௌரமானம் சாந்திரமான ரீதியாக விகாரின்னு பேரு. கலி 5128 வருஷங்கள், 5120 வருஷங்கள். இந்தியாதுத்தரத்திர பாருகஸ்பத்தியமானேன பரீதாபி நாம சம்வத்சரஹ. இந்திய மலைக்கு வடக்க அங்க இங்க சௌரமானம் சாந்திரமானம்னு சொல்ற மாதிரி அங்க பாருகஸ்பத்தியமானம் குருவனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து ப்ரகஸ்பதி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து அங்க பலன்கள்லாம் சொல்ல தீர்மானிக்கப்படுறது. அதனால அங்க பரிதாபி நாம சம்வத்சரம்னு பேரு. மேரோஹோ பश्चिमे அஸ்மின் வத்சரே உமாமகேஸ்வரோ தேவதா சுநாயகோ பலபத்ரஹ அஸ்மின் அப்தே பவேத் திருஷ்டி விம்சத்யாடக சம்மிதா ஷஷ்டியோஜன விஸ்தீர்ணம் சதயோஜனமுன்னதம் தசபாகான் சமுத்ரேஷு ஷட்பாகான் பர்வதேஷு ச பூதலேது சதுர்பாகான் ஏவம் வருஷதி சாத்ரிதா. 20 மரக்கால் அளவு மழை பெய்யுங்கிறார். இந்த வருஷத்துல மழை உண்டா, எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இந்த வருடம் 20 மரக்கால் மழை. ஆடகம்ங்கிற சம்ஸ்கிருத சப்தத்துக்கு தமிழ்ல மரக்கால்னு ஒரு அளவு. இவால நம்மளா நெல் அளக்கல மரக்கால் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அந்த மரக்கால் இல்லை இது இட்னூண்டு. ஷஷ்டியோஜன விஸ்தீர்ணம் தசயோஜனமுன்னதம் சதயோஜனமுன்னதம். 60 யோஜனை அகலத்தோட 100 யோஜனை உசரத்தோட ஒரு பாத்திரம். ஒரு மெஷர்மெண்ட் பண்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணினா அதுக்கு தான் ஒரு ஆடகம்னு பேர். ஒரு யோஜனைங்கிறது 10000 கணக்கான மைல். 60 யோஜனை அகலத்துக்கு
100 யோஜனை ஒசரத்துக்கு ஒன்றும் ஒரு பாத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி 20, அது பெரிய கங்காளம், 20 பாத்திரங்கள் நிறைய, 20 மரக்கால் நிறைய, அந்த அந்த அளவு ஜலம் மேகம் வருஷிக்கும். மேகோ வருஷதி திருதாம், மழை. இத்தனை மழையை பூமி தாங்குமா? தாங்காது. இவ்வளோ பிரிச்சுன்னா இங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடா போயிடுமே. அதுக்காக பகவான் ஒவ்வொரு வருஷமும் பிரிச்சு பிரிச்சு எந்த இடத்துல எத்தனை மழை பெய்யணுங்கிறத பிரிச்சு கொடுக்கிறார். தசபாகான் சமுத்திரேஷு ஷட்பாகான் பர்வதேஷு 10 20 மரக்கால்ல 10 மரக்கால் மழை மலையில பெய்யும். மலைகள் எங்க இருக்கோ அதுக்கு தனி இடஒதுக்கீடு. மழைகள்லயே இடஒதுக்கீடு பண்ணிட்டார் சுவாமி. இவாவாளுக்கு இத்தனை மழை, மலைகளுக்குன்னு தனி. ஏன்னா மலைகள் பூரா எத்தனைக்கு எத்தனை மலைகள் பாதுகாப்பா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை தேசம் பாதுகாப்பா இருக்கும். பர்வத ரட்சணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பர்வதங்கள் நிறைய மலைகள் இருந்தா மலையை பூரா உடைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பூகம்பம் சுனாமி எல்லாம் உள்ள போயிட வேண்டியதான் கட்டடம்லாம். மலைகள் இருக்கிறதா தேசம் சௌக்கியமா இருக்கும். அதனால மலைகள்ல வசிக்கக்கூடிய ஜந்துக்கள், மரம், செடி, கொடிகள், ரிஷிகள், சித்தர்கள், தபஸ்விகள், அவள்லாம் ரட்சிக்க வேண்டாமா? அதுக்காக பகவான் என்ன பண்றார்? 10 மரக்கால் மழை எங்க இருக்கோ அங்க பார்த்து பார்த்து பிரிச்சு பெய்ய முடி பண்ணிடுவார். மேகம்ங்கிறது ஒண்ணுதான், அது காத்து அலக்கழிச்சு எங்க கொண்டு போய் வைக்கணுங்கிறது பர்ஜன்ய தேவதை பகவான் பண்ற வேலை. அது நம்ம கூப்பிடலாம், ஏஹி வாத ஏஹி பர்ஜன்ய எல்லாம் ஏஹி ஏஹின்னு கூப்பிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி விஷ்ணுவாசனா முடிஞ்ச உடனே வாவான்னு கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கூப்பிடுறோம். பகவான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். தசபாகான் ஷட்பாகான் பர்வதேஷு தசபாகான் 10 மரக்கால் சமுத்திரேஷு ஷட்பாகான் 10 மரக்கால் சமுத்திரத்திலையும் 6 மரக்கால் அளவு பர்வதங்கள்லையும் பெஞ்சு பாக்கி இருக்கக்கூடிய 4 மரக்கால் அளவு புண்ணியசாலிகள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மழை பெய்யற மாதிரி பண்ணுவார். ஜலங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறது 4 மரக்கால் அளவு தான். பூலோகம் பூரா கொடுத்தாகணும். விந்திய மலைக்கு தெற்க பூரா அவர் சப்ளை பண்ணியானோம், தெற்கு பாகம் பூரா அவர் சப்ளை பண்ணியானோம். எத்தனை ஸ்டேட் இருக்கு எல்லாருக்கும் அவர் கொடுத்தாகணும். மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் இந்த ஜலத்தை வச்சுதான் ஜீவிச்சானோம். அவ பார்த்து அதுலதான் விபாகம் பண்ணுவா. புத்திரே யசசி தீர்த்தேஜ நரானாம் புண்ணிய லட்சணம். புண்ணியம் இருக்கக்கூடிய இடத்துலதான் தீர்த்தம் இருக்கும், புண்ணியம் இருக்கக்கூடிய இடத்துலதான் புகழ் இருக்கும், புண்ணியம் இருக்கக்கூடிய இடத்துலதான் புள்ள சொன்னதை கேட்போம். அதனால தீர்த்தம்ங்கிறது புண்ணியத்தை அடிப்படையா இருக்கு. சில கஷ்டம் வருமானு கேட்டா புண்ணியம் இருந்தா ஜலம் இருக்கும். நீ உலகம் பூரா கஷ்டப்படலாம், நீ கஷ்டப்பட மாட்ட. எப்போ நீ புண்ணியசாலியா இருந்தா, நீ புண்ணியசாலியோட சேர்ந்து இருந்தா, நீ புண்ணியம் பண்ண வேண்டாம், பண்ணவாளோட சேர்ந்து வாசம் பண்ண. எங்க புண்ணிய காரியங்கள் நடக்கிறதோ சத்காரியங்கள் நடக்கிறதோ உன்னை ஈடுபடுத்திக்கோ. அந்த இடத்துக்குன்னு மழை இருக்கிறதுனால 4 மடங்கு 4 மரக்கால் அளவு புண்ணியசாலி இருக்கக்கூடியதான பூதலத்துல பண்ற மாதிரி விழற மாதிரி பண்றார். சமுத்திரேஷு தசபாகான் சமுத்திரேஷு ஷட்பாகான் பர்வதேஷு பூதலேது சதுர்பாகான் ஏவம் வருஷதி த்ரிதா. மழை பெய்யணும், விவசாயங்கள்லாம் செழிக்கணும். இதெல்லாம் யார் சார் கேட்டா, எனக்கு என்ன பலன், எனக்கு ஆயில்ய நட்சத்திரம் எப்படி இருக்கும் இதை சொல்றதுக்காக பஞ்சாங்கம் படனம் இல்லை. அதுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் உட்கார்ந்துருக்கு. இது தேசத்தினுடைய பலத்தை எல்லாரும் கேட்கணும். கேட்கலன்னு பார்ப்போம், அது வேற இருக்கு. பஞ்சாங்க படனத்திலே நாம போய் கலந்துக்கலைன்னா அது பிரத்யவாயம். எஸ், என்ன இந்த சௌர மாசத்தினுடைய ஆரம்ப தினத்திலே இன்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் விதிக்கிறது. நிம்பகுசும பட்சணத்திலேருந்து அபியஞ்சன ஸ்நானத்திலேருந்து பிதிரு தர்ப்பணத்திலேருந்து எல்லாம் விதிக்கிற மாதிரி பஞ்சாங்க படன சிரவணத்தையும் ஒரு கர்மாவா விதிச்சிருக்கு. அது ஏதோ ஒரு மாதிரி ஏதோ பக்கத்துல உள்ள போய் உட்கார்ந்துடணும், அப்படி இல்லைன்னா சிரமம். அதனால தேசத்தினுடைய கவலை, தேசத்தை பத்தின சிந்தனைகள் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தர்மசாஸ்திர ரிஷிகள் அப்படி ரூல் போட்டு கொடுத்துருக்கா. அதனால மழையை பத்தி தான் பேசும், தேசத்தை பத்தி தான் பேசும், தேசத்தினுடைய பாதுகாப்பை பத்தி பேசும் பஞ்சாங்க படன சிரவணங்கள். இது பலன்கள். தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசும். உன்னுடைய தனிப்பட்ட நீ வரவு செலவு பத்தி எல்லாம் கடைசியில வரும்.
அது முக்கியம் இல்லை. அதனால பூமி பலிக்குமா பலிக்காதா? பூமியினுடைய குளிர்ச்சியா இருக்குமா பூமி? விவசாயம் போட்டா வெளியில வருமா வராதா? விதைகள் போட்டா செடி முளைக்குமா முளைக்காதா? அதை பத்தி பேசும். பசுக்களை பத்தி பேசும். ஜனங்களுடைய எண்ணங்களை பத்தி சொல்லும். அதுதான் சொல்லிட்டு வரா. அஸ்மின் விகாரி சம்பத்சரே ராஜா சனிஹி மந்திரி சூரியः சேனாதிபதிஹி சனிஹி அர்காதிபதிஹி சனிஹி சஸ்யாதிபதிஹி புதः தான்யாதிபதிஹி சந்திரः ரசாதிபதிஹி சுக்ரः நீரசாதிபதிஹி புதः மேகாதிபதிஹி சனிஹி. 9 கிரகங்களுக்கு 9 விதமான ஆதிபத்தியங்கள் அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கா. ராகு கேதுக்களுக்கு ஆதிபத்தியம் கிடையாது. 7 கிரகத்துக்கும் பிரிச்சு கொடுத்தானும். பாக்கி உள்ள கிரகத்திலையும் எல்லா கிரகத்துக்கும் ஆதிபத்தியம் வந்துரும்னு சொல்ல முடியாது. சில கிரகத்துக்கு 2-3 ஆதிபத்தியம் வரும். சில கிரகத்துக்கு ஆதிபத்தியமே வராமையும் இருக்கும். இந்த வருஷம் குரு செவ்வாய் ஆதிபத்தியமே இல்லை. பாக்கி கிரகமே ஆக்கிரமிச்சுடுத்து. என்ன அந்த குரு மாதிரி இருக்கக்கூடிய கிரகம் எல்லாம் எப்படின்னு கேட்டா சாத்விகமான கிரகங்கள். ஒரு துஷ்டம் உள்ள பூத்துட்டான்னு சொன்னா அவனோட நாமும் இருந்து போராடணும்னு நினைக்க மாட்டா. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒதுங்கி போயிடுவா. சனி உள்ள வந்துட்டான். அந்த வருஷ 4 ஆதிபத்தியத்தை கையில வச்சுட்டாரு வர சனி. அதனாலயோ என்னமோ தெரியல குருவை காணும். இந்த ஆதிபத்திய லிஸ்டில் தேடி பார்த்தேன், குருவை காணும். என்னமோ எனக்கா தோன்றது. குருங்கிற அப்படி சாத்விகமான ஏதோ நம்ம விலகி நிற்போம். எப்போ இந்த சண்டை சச்சரவெல்லாம் செய்யறதோ மறுபடியும் கமிட்டிக்குள்ள வருவோம் அப்படின்னு சில பேர் இருப்பாருங்க. அதே மாதிரி இந்த குரு வெளியில வந்துட்டார். இந்த வருஷம் குருவனுடைய ஆதிபத்தியமே இல்லை. செவ்வாய்க்கு ஆதிபத்தியம் உண்டு இல்லைன்னு 2 பஞ்சாங்கத்தையும் வேற மாதிரி இருக்கு. பஞ்சாங்கத்தில் அவருடைய பேதங்கள் ஒன்றும் சரிப்படுத்தவே முடியாது. அவ தனித்தன்மையா தான் நாங்க இருப்போம், அதுதான் எங்களுக்கு பவரேன்னு சொல்றா. என்ன பண்ணுவேன் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கப்படாதான்னு கேட்டா தனித்தனியா இருந்தா தான் எங்களுக்கு இது பெருமைன்னு சொல்றான். அந்த பஞ்சாங்கத்தினுடைய பேதத்தினால செவ்வாய்க்கு ஆதிபத்தியம் உண்டு கிடையாதுன்னு 2 விதமா பேசுறான். ராஜாவாக சனி வந்திருக்கார். எப்படி தீர்மானம் பண்றான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யுகாதின்னு சொல்லக்கூடிய சாந்திரமான சம்பத்சர ஆரம்பம். அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்குடைய கிரகம் தான் ராஜா. 6ஆம் தேதி ஏப்ரல் சனிக்கிழமை யுகாதி பண்டிகை கொண்டாடினோம். நம்மெல்லாம் தெலுங்கு வருஷ பிறப்புன்னு புரிகிற மாதிரி சொல்லுவோம். அதனால சனிதான் ராஜா. தமிழ் வருஷ பிறப்பு நடக்கக்கூடிய நாளுக்குடைய கிழமைக்குடையவர் மந்திரி. ராஜாவும் மந்திரியும் அந்யோன்யமா இருந்தா தான் காரியம் நடக்கும். ராஜாங்கிறவர் இச்சாசக்தி. அவர் புத்தியில என்ன தோன்றதோ ஆர்டர் போட்டுட்டே இருப்பார். அவ்வளவுதான். ஜிலு ஜிலு உட்கார்ந்துட்டே இருப்பார் மாளிகையில, வெளியிலே வரமாட்டார். இந்த மந்திரிங்கிறவர் ஓடி ஆடி எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய கிரியாசக்தி. 2ம் ஒன்னா இருக்கணும், அப்பதான் காரியங்கள் நடக்கும். ராஜா சனியாக வந்திருக்காரு இந்த விஷயம். அப்படிங்கிறதுனால சனி ராஜாவா வந்தா என்ன பலன் அப்படிங்கிறத சொல்றா. விகாரி சம்பத்சருடைய பலனை சொல்லும் போது விகாரின் இவர் எடக்காடு சித்தர் சொன்ன பலனை பார்த்தோம். இவர் வரருச்சி வாக்கியம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, விகாரி நோ விகாரி யப்தே வைத்தியரோகாதிபிர்நராஹ மேகோ வருஷதி சம்பூர்ணம் பலம் பவதி தத்யதா மகார்கம் மத்யல்பதராசு விருட்டிகி. விகாரினோ விகாரிங்கிற சம்பத்சரத்தில் எல்லாரும் விகாரத்தோடு கூடினவராக இருப்பார்கள். விகாரம்னா நாம் முதல்ல சொன்ன அர்த்தத்தை மனசில் வாங்கிக்கணும். ரொம்ப விகாரமாக மாறிடுவான்னு அர்த்தம் இல்லை. திடீர்னு ஒரு நாளைக்கு ராத்திரி படுத்தணும் கார்த்தால இருந்துன்னா எல்லாரும் மூஞ்சி விகாரமாக போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. இல்லையே, நான் அப்படி ஞாபகப்படுத்தினா தான் உங்களுக்கு அதே மாதிரி ஞாபகம் வரும். கார்த்தால இருந்துன்னு உடனே எல்லாரும் மூஞ்சியும் விகாரமாக போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மாறுதல் இருக்கும், சேஞ்சு வரும். இங்கே இப்போ அயோத்தியா மண்டபத்திலே போன உடனே எல்லாருக்கும் ஒரு மாறுதல் உண்டு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல மாறி போயிடுவேன் இல்லையா. இந்த எல்லா இடத்துலையுமே மாறுதல், இடம் மாறியானும். ஸ்தானத்துல ஒரு விகாரங்கள் கிடைக்கும். நம்மளா விகாரத்தை ஏற்படுத்திக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஸ்தானத்துல இருந்தோமோ, ஆத்துல என்னென்ன காரியம் என்னென்ன இடத்துல பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல படிக்கிறது, இந்த இடத்துல போஜனம் பண்றது, இந்த இடத்துல அதெல்லாம் இடம் மாத்தி பார்க்கணும். அதுல ஒரு விகாரம் வரும். ஸ்தானத்துல ஒரு விகாரங்கள் தேவை, திருஷ்டியில ஒரு விகாரம் தேவை, பார்வையில. இது வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்தோம் ஒவ்வொருத்தரையும்.
ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் அதுல மாத்திக்கோ. கெட்டவனை கெட்டவனாவே பார்க்காத, கெட்டவனுடைய பார்க்கக்கூடிய பார்வையை நல்லவனுங்கிற பார்வையில பாரு. நல்லதுன்னா உனக்கு கண்ணப்படும். பார்வையில விகாரங்கள் உண்டு, எண்ணத்துல விகாரங்கள் உண்டு, சேர்க்கையில மாறுதல் உண்டு. இது எல்லாம் நடக்கும்னு வரருச்சி சொல்றார். விகாரினோ விகாரியப்தே, விகாரிங்கிற சம்வத்சரத்துல விகாரத்தை உடையவர்களாக ஆவார்கள். ஐத்தியரோகாதிபிர்னராக, கபம் வாத்தம் பித்தம், இந்த 3 தான் ரோகங்களுக்கெல்லாம் காரணம்னு ஆயுர்வேதம் சுஷ்ருதர் முதலானவர்கள் சொல்றார்கள். கபவாத பித்தம், இது 3 தான் அடிப்படை. சரீரத்தை எல்லாருடைய உடம்புலையும் இருக்குது. கபம் இருக்கு, வாதம் இருக்கு, பித்தம் இருக்கு. ஆனா அளவோடு இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம். ஒன்றும் நிர்பேலன்ஸா போச்சுன்னா ஆரோக்கியம் குறையும். இந்த வருஷம் எல்லாருடைய சரீரத்திலையும் பித்தம் ஜாஸ்தியா விடுமா. சில இது சொல்லுவா, என்ன உனக்கிட்ட பித்தம் தலையேறி பிடித்தாடான்னு கேட்பா. இந்த வருடம் எல்லாருக்குமே பித்தம் தலையேறி தான் நிற்கும். அவர் சொல்றார், நான் சொல்ல, பித்தாதி பிர்னராக இல்லையா, பித்தத்தினால வியாதிகள் ஜாஸ்தியா விடும். நிறைய எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கணும் போல. பித்தாதி பிர்ன, இவ்வளவு தூரம் டீப்பா அவர் ரிஷி சொல்லி நான் இங்கதான் பாக்குறேன், இந்த வருடம் தான் பாக்குறேன். விகாரினோ விகாரியப்தே பைத்திய ரோகாதி பிர்னராக, பைத்தியம் பித்த சம்பந்தமான ரோகங்களால் நரர்கள். பாக்கி ரோகம் வராதுன்னு அர்த்தம், அதையும் தெரிஞ்சுக்கலாம். கபமோ வாதமோ ரோகத்தை கலப்பாது, இந்த பித்த சம்பந்தமான ரோகங்களால வரலாம் அப்படின்னு சொன்னார். மேகோ வருடதி சம்பூர்ணம் பலம் பவதி தத்யதா, மேகம் சம்பூர்ணமாக வருஷிக்கும். எத்தனை நம்ம கிட்ட அது மேகத்துக்கிட்ட ஜலம் இருக்கோ எல்லாத்தையும் தான் வச்சுக்காம எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுமா. மேகோ வருடதி சம்பூர்ணம் பலம் பவதி தத்யதா. சனி ராஜாவா வந்திருக்கான். மகார்கம் மத்யற்பதனாசு விருஷ்டி அதர்மயுக்தா மனுஜா குவர்த்தாக தேஷ்வேவ கர்மஸ்தபி சஞ்சரந்தி ம்லேச்சாதிகானாம் ரவிஜே அப்தநாதே. ரவிஜன்னு பேரு, ரவிபுத்திரம் யமாகிரஜம், சூரியனுடைய புத்திரன் இல்லையா அவன் ரவிஜன். அவன் என்ன, அவன் ராஜாவாக வந்துட்டா எப்படி இருக்கும்? சூரியன் வந்துட்டான் அப்படின்னு சனி வந்துட்டான்னு சொன்னா, அதாவது சாரீரிகமான பலத்தினால காரியத்தை சாதிக்கலாம். இதுக்கு பேர் திருஷ்டபலன்னு பேர், திருஷ்ட பிரயோஜனம். கண்ணுக்கு புலப்படாததான சில விஷயங்களும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு தேவைப்படுறது. உடல் வலிமையினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, இந்த ஆயுதங்களாலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியாது. பிரம்மபலம்னு சொல்லக்கூடியதான தேவதைகளுடைய அனுகிரகம், தெய்வ சக்தி, தர்மத்தினுடைய பலம் எல்லாம் தேவை. ரெண்டும் சேர்ந்தா தான் எல்லாத்தையும் ஜெயம் வரும், வெற்றி நட போட முடியும். பிரம்மபலம் சத்திரிய பலம் ரெண்டும் தேவை இல்லையா? சில பேர் திருஷ்டபலனை உண்டி நம்புவா, கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் நம்புறேன்னு சொல்லுவான். கண்ணுக்கு தெரியாததான தர்மம், புண்ணியம், பகவான், ஆஸ்திகம், பரலோகம் எதையும் நம்ப மாட்டான். அவனால ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. சில பேர் அதையே நம்பின்னு மூக்க பிடிச்சுன்னு உட்காந்துருப்பான், எந்த முயற்சியும் பண்ணாம நடமாட கூட மாட்டான். அவனுக்கும் ரெண்டும் சேர்ந்தா தான் காரியம் சாதிக்க முடியும். ஆனா சனியினுடைய சுபாவம் என்ன? திருஷ்டபலனை உண்டிதான் அவன் நம்புவான். இந்த பரலோகம், தர்மம், புண்ணியம், பாவம், பகவான் இதுலெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. உழைக்கணும், கர்மாக்கள்ல ஈடுபடணும் எல்லாரும். அவனுடைய உழைப்பை நம்பி, அவன் தங்கையை நம்பி ஜீவிக்கிறவன் தான் சனி. சனியினுடைய ஆதிக்கம் என்ன தெரிகிறதுன்னு, யார் யாரெல்லாம் உழைப்பாளியா இருக்கானோ அவனுக்கு தான் இந்த வருஷங்கள் போல சாதகமான பலத்தை கொடுக்கும். இந்த காலஸ்வரூபியான இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, உழைக்கிறவன்னா சரீரத்தினால உழைக்கலாம், புத்தியினால உழைக்கலாம், மனசனால சிந்தனையினால உழைக்கலாம். உழைப்புங்கிறது பல விதமா இருக்கு இல்லையா? விவசாயின்னு நாம பொதுவா சொல்றோம், இந்த பயிர் விளைவிக்கிறவாள. விவசாயிங்கிற சப்தத்துக்கு உழைப்பாளின்னு அர்த்தம், அவ்வளவுதான். எந்த தொழிலையும் விவசாயம் உண்டோ, எல்லா தொழிலையும் விவசாயங்கள் உண்டு. யார் விவசாயியா அகோராத்திரம் பாடுபடுறானோ, உழைக்கிறானோ, சோம்பேறிகளுக்கு இந்த வருடம் இடமே இல்லை. எல்லாம் ஆத்திரையே பழைய சாப்பிட உட்கார வேண்டியதான். உழை, ஏதோ உங்காத்துக்காக உழை. நீ பொறுத்தியா இருக்கா உழைக்க வேண்டாம், ஊருக்கா உழைக்காட்டாலும் உங்க ஆத்திரையாவது தண்ணி அடிச்சு கூட, தண்ணி கட்டுறதுக்கு ஏதோ உழைச்சுட்டே இருக்கணும். குழந்தைகள்லேருந்து பெரியவா பரியந்தம் நிறைய உழைக்கிறவனுக்கு தான் இந்த வருஷங்கிறது தான் கர்மாக்கள்ல
அதனாலதான் ரிஷிகள் வச்சா வெறும்ன நீ சரீரத்தினால உழைக்காத, கர்மாக்களை ஈடுபடுத்தினா சந்தியாவந்தனம் பண்ணு, மாத்தியானிகம் பண்ணு, பிரம்மக்கியம் பண்ணு, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணு, விளக்கேத்து, சுவாமி பூஜை பண்ணு, எல்லாம் ஓடி ஆடி உழைச்சு செய்யக்கூடிய காரியங்கள். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, திவ்யநாமம் பண்ணு, கூத்தாடு. எத்தனை வச்சிருக்கா நீ? டான்ஸ் கிளாஸ்ன்னு போக வேண்டாம், திவ்யநாம சங்கீர்த்தனத்துல கூத்தாடினாலே அதுக்கு மேலேயா? ஓடி ஆடி எல்லாம் காரியம் பண்ணு, நீனே சமையல் பண்ணு, ரெடிமேடா ஆர்டர் கொடுத்து வாங்காத. அதுக்கு மேலேயா ஸ்திரீகளுக்கு உழைப்பு? இப்படி சரீரத்தினால அவரவர்களுடைய உழைப்பு எது சாஸ்திர விகிதமான உழைப்போ அதை பண்ணிட்டு இருந்தா இந்த வருஷம் அமோகமா இருக்கும். அவன் எதிர்பார்க்க, சனி நல்லவன் தான், உழைப்ப எதிர்பார்க்கிறான். நீ உழைக்காம நீ தெய்வத்தை தான் நம்பிட்டு இருப்பேன்னு சோம்பேறியா இருந்தேன்னா அவன் உன்னையும் பாதிப்பான். அதனால இந்த வருஷங்கள் பூரா சனியினுடைய மந்திரி ஆதிபத்தியத்துல சொல்றார், அதர்மயுக்தா மனுஜா குருத்தாக தேஷ்வேவ கர்மஸ்வபி சஞ்சரந்தி. கர்மாக்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா அவன் நல்லவனா இருப்பான். நிறைய யோகங்கள் அவனுக்கு கிடைக்கும். லேச்சாதிகா நாம் ரவிஜேப்தனாதே. மந்திரியாக இருக்கிறவர் சூரியன். சூரியனுடைய மந்திரித்துவத்தினுடைய பலன் என்ன? ராஜ்ஞா மன்யோன்ய வைரித்வம் அனாவிருஷ்டிஸ்து சங்கரஹ அதர்ம நிரதாமர்த்தியாக பார்க்கரே சதி மந்திரினி. சூரியன் மந்திரியாக இருக்கிறவன், சுறுசுறுப்பை கொடுக்கிறவன், எல்லாத்தையும் கர்மாக்கள்ல ஈடுபடுத்துறவன் சூரியன். அவன் மந்திரியாக இருக்கான். சனி ராஜாவாக இருக்கான்னா பரஸ்பரம் ஐகமத்தியத்தோட வேலை செய்யணும் இல்லையா? சூரியனும் சனியும் வெவ்வேறு இல்லை, அப்பா புள்ள இல்லையா? சூரியன் அப்பா, சனி புள்ள. அப்பா புள்ள, பையன் அப்பா, ரெண்டு பேரும் இருக்கா? எவ்வளோ அந்யோன்யமா இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் டைரக்டரா வந்துட்டா அப்புறம் மீட்டிங்லாம் கிடைக்கணும், எல்லா ஃபைலும் பாஸ் ஆகுது இல்லையா? அப்படிதான் நமக்கு தோணும். அதுதான் இல்லை. இந்த அப்பா பிள்ளைக்கு உள்ள சண்டை மாதிரி லோகத்தே கிடையாது. சனி சூரியன் சண்டை. ராமருடைய ஜாதகத்திலேயே பஞ்சோச்சே லோகநாயகா. ராமநவமி ஆகி மறுநாள் நாமெல்லாம் இங்க சேர்ந்திருக்கோம். 5 கிரகங்கள் உச்சம். ஆனா இவ அப்பாவுக்கும் இவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கு. தசரதருக்கும் ராமருக்கும் கடைசியில 14 வருடம் பிரிச்சுட்டு தேவர இல்லையா? கர்மாக்கள் கூட பண்ண விடாம. இது காரணம் என்ன? சூரியன் சனி பரஸ்பரம் 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அவர் மேஷராசியில சூரியன் உச்சம், துலாத்துல சனி உச்சம். அப்பா இது ரெண்டும் சேராத கோஷ்டி. அதனால என்ன, ராஜாக்களுக்குள்ளே மந்திரி சபைகளுக்குள்ளே கலகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறார். அந்யோன்யமா பண்ண வேண்டாமா காரியத்தை? காரியம் நடக்கணும். ஆனா ஒரு கலகம் அந்த கலகம் குழப்பம் தீருமா? அதுதான் சொல்றார் அவர். ராஜ்ஞா அந்யோன்ய வைரித்வம். ஒருத்தர் ஒத்துமை இருக்க மாதிரிதான் வெளியில காமிச்சுப்பா, ஆனா உள்ளூரே ஒரு வைரி பாவம் ஓடிண்டே இருக்கும். இது காரியத்துல போய் தடை ஏற்படுத்தாது. இதனால நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா உள்ளூர அந்த ஒரு சந்தேகமான பார்வையோடையே ஓடின்னு இருக்கும். அது அது ஒரு மாதிரிங்கிறார். ராஜ்ஞா மன்யோன்ய வைரித்வம் அனாவிருஷ்டிஸ்து சங்கரஹாம் அதர்ம நிரதாமர்த்தியா பாஸ்கரே சதி மந்திரினி. சேனாதிபதியாவும் சனி இருக்கான். அப்படிங்கிறதுனால நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறது ஆயுதங்களை நம்பி இருக்குமா? பாதுகாப்பு ஆயுதங்களாலேயே பாதுகாக்கப்படும். சரீர பலத்தினால பாதுகாக்கப்படக்கூடிய விஷயம் வேற, அது வேற காலம். இந்த வருஷம் எப்படி பாதுகாப்பா இருக்கும் தேசம்? ஒருத்தரும் வாழாட்ட முடியாது. எப்படி பாதுகாக்கப்படும்? சனிங்கிறவன் இந்த அஸ்திரத்துக்கெல்லாம் அதிபதி. பீரங்கி, இந்த துப்பாக்கி என்னமோ வச்சிருக்காளே, ஏவுகணை, அதுக்குது, அதுதான் ரட்சிக்கணும் அவங்கள. அதை இயக்கிறவன் எங்க இருக்கான், என்ன பண்றான் ஒன்னும் தெரியாது. ஆயுதம் போகும், அடிக்கும், வரும். உள்ள வந்தா அடிக்கும், வெளில போகும். ஆயுதம் தான் பாதுகாக்குங்கிறார். சனிங்கிறவன் மெட்டீரியலுக்கெல்லாம் அதிபதி. இரும்பு, எவர்சில், வேற இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இந்த உலோகத்துக்கு பூரா அதிபதி சனி. அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஆத்திரையும் செக்யூரிட்டின்னு வச்சிருக்கோம் பாருங்க. வாசல்ல ஒரு வாட்ச்மேன், அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இனிமே ஆயுதம் தான் பாதுகாக்கப்படுது. எல்லாரும் சிசிடிவி வச்சு அப்படி இப்படிலாம் வச்சு எல்லாம் யந்திரங்கள் தான் பாதுகாக்க, அதுதான் சரியா வரும்னு சொல்றாரு. அதனால சனியினுடைய ஒரு ஆதிபத்தியத்தினால சேனாதிபதி சனி வரார் கிருஷ்ணன். அதனால
இந்த தேசம் பாதுகாப்பா இருக்கும். ஆனா என்ன விஷயம்னார், சனி ராத்திரிக்கு அதிபதி, சூரியன் பகலுக்கு அதிபதி, சனி ராத்திரிக்கு அதிபதி. ராத்திரியில பலம் ஜாஸ்தியா இருக்கும். அடிச்சு விரட்ட வேண்டிய எதிரிகள்லாம் ராத்திரியில வச்சு விடுவான். சூரியன் இல்லாத சமயத்துல இவன் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, எல்லாம் சக்சஸ் தான். சூரியன் இருக்கும்போது அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு ஆரம்பிச்சா கொஞ்சம் சுணக்கம் வரலாம். அதனால ராத்திரியில தான் பலம் ஜாஸ்தி எல்லாருக்குமே. இந்த வருடம் ராஜாவா சனி இருக்கிறது, சேனாதிபதியா இருக்கிறதுனால மிலிட்டரி சம்பந்தமா சொன்னோம். ராஜாவாக சனி இருக்கிறதுனாலையும் ராத்திரியில தான் எல்லாருக்கும் சக்தி ஜாஸ்தி. ராத்திரி உட்காந்துன்னு யோஜனை பண்ணுவான், ஏதோ காரியத்தை பண்ணுவான். ராத்திரிலாம் கிட்டுக்கிட்டுன்னு ஷிஃப்ட் போட்டு எல்லாம் ஸ்கூலுகள்லாம் பள்ளி சீதாராம் வித்யாலயா கூட ராத்திரியில ஷிஃப்ட் போட்டாலும் போட்டுருவாங்க. ராத்திரியில பலஞ்ச வருமானம் கூட ராத்திரி தான். எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுக்கறது பூரா ராத்திரி தான். கோர்ட்டு கூட ராத்திரியில இயங்க ஆரம்பிச்சிடும். அர்த்தராத்திரிலாம் கோர்ட்டு வச்சுக்க எல்லாம் பண்ணினா ராத்திரிக்கு பலம் ஜாஸ்தி. இந்த வருஷத்துக்கு மேற்கு பக்கத்துக்கு பலம் ஜாஸ்தி. பாரதத்தினுடைய மேற்கு திசை மேல வந்துடும். அங்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் நல்லா மேலோங்கி நிற்குமா, நல்ல ஸ்ரேயஸோட பிரகாசிக்கும். அந்த அவனுடைய திக்கு அது, சனியினுடைய திக்கு. ராஜாங்கிறவன் தன்னை சேர்ந்த பூமி எங்கேயோ அங்க அதிக கவனத்தை செலுத்துவான். அதே மாதிரி அந்த பக்கத்தினுடைய வளர்ச்சியில அவன் கவனத்தை செலுத்தி மேல கொண்டு வந்துட போறான். அப்படி எல்லாம் பலங்கள் சொல்லியிருக்கு. கிருஷ்ணபூமிஸ்து பலிதா கிருஷ்ணதான்யஸ்ய வர்தனம் அர்க்கவிருத்தி க்ஷயஞ்சைவ மந்தே சேனாதிபேசதி. இந்த விலைவாசிகள்னு சொல்லக்கூடிய அர்க்காதிபதி, அதுக்கும் அதிபதியா சனி வரும். என்ன விலையெல்லாம் ஏறுமா இறங்குமான்னார். சனிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒருத்தன்ட்ட கொடுத்தா, அது விஷயமான ஞானம் இருக்கிறவன் கண்ட்ரோலா இருந்தா தான் அது சரியா நிர்வகிக்க முடியும். சனிங்கிறவன் வேற விஷயம். அவனுக்கும் இந்த அர்க்காதிபத்தியத்துக்கு சம்பந்தமே இல்லைங்கிறதுனால அவனுக்கே எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியாம திடீர்னு ஒரு மாசம் எல்லாம் விலை ஏறும், அடுத்த மாசம் குர்ரன்னு இறங்கும், அடுத்த மாசம் ஏறும். இப்ப என்ன பண்ணுவேன் இல்லைங்க, ஒரு ஷேரை நம்பி வாங்கிட முடியாது. வேற என்ன சொல்றது, அவர் சொல்றார். அதனால திடீர்னு ஏறும். அர்க்கவிருத்தி க்ஷயஞ்சைவ, அர்க்கவிருத்தி அர்க்கக்ஷயம். அர்க்கம்ங்கிற வலவாசியானது விருத்தியாகவும் ஆகும் க்ஷயமாகவும் ஆகும். எப்போ விருத்தி எப்போ க்ஷயம்ங்கிறது சனிக்கிழமையாச்சுன்னா விருத்தி ஆயிடும். சனிக்கிழமையில குருன்னு ஏறும். அவனுடைய ஆதிபத்தியம் இல்லையோ, சனியுடைய நாட்கள் நடக்கும் போதுன்னா அவனுடைய பலத்தை காமிப்பான். பூஷ வருஷம் உத்தரட்டாதி 3 நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். மாசம் இந்த நட்சத்திரம் வரும்போது பெரிய பெரிய சேஞ்சு வந்துட்டே இருக்கும். சனிக்கிழமையில தான் சேஞ்சு வரும். எல்லாருடைய எண்ணத்திலையும் சேஞ்சுகள் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அர்க்கவிருத்தி க்ஷயம் செய்வே மந்தே சேனாதிபேசதி அர்க்கசூன்யம் பலம் சல்பம் பரிஷஞ்சா கண்ட மண்டலே கிருஷ்ணபூமிஸ்து பலிதா மந்தே அர்க்காதிபேசதி. பயிர்களுக்கெல்லாம் அதிபதி புதன். அதனால அதெல்லாம் விவசாயங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டார். மந்த விருஷ்டிகி மந்த சஸ்யம் மேகவாஞ்சேதி பீடிதா. மிதமான மழைகள் பெஞ்சு அந்த மத்தியமமான மழையிலேயே எல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பயிர்கள் நன்னா வளர்றதுக்கு எத்தனை அளவு மழை தேவையோ அந்த அளவு மழை பெய்யாது. மந்தமான ஒரு விருஷ்டி, ஆனா சஸ்யம் நன்னா பலிக்க ஆரம்பிச்சிடும். புதனுடைய ஒரு நல்ல எண்ணம் அது. புதன் நல்லவன். அதனால என்ன பண்ணுவான், குறைச்ச ஜலத்தை வச்சுட்டே எல்லாம் கிடுக்கிடுன்னு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம மாதிரியே செடி வளர்த்துருவோம், கொள்ளையில மரம் இருக்கும், பார்த்தாலே கண்ணில் ஜலம் விழும், வாடி தொங்கும். எப்போவாது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரொம்ப ஜலம் விடும், அது அதை வச்சுன்னு வளர்ந்துட்டே இருக்கு. அதே மாதிரிதான் பயிர்கள் செடி கொடிகள்லாம் நன்னா வளருமா. நிறைய காய்கள் இந்த வருஷம், நிறைய சாகங்கள் உற்பத்தி, நிறைய சாகங்கள் உற்பத்தியா, காய்கறிகள் விளையும். மாடுகள்லாம் நிறைய பாலை கறக்கும். பால் கறக்கக்கூடிய பசு மாடுகள் ஜாஸ்தியா போய் நிறைய பால் உற்பத்தி ஆகும். அதனால பால், தயிர், நெய் எல்லாம் விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த விஷயமாக மந்த விருஷ்டிகி மந்த சஸ்யம் மேகவாஞ்சேதி பீடிதா சாகாதி வர்தனம் செய்வே புதே சஸ்யாதிபேசதி. புதன் சஸ்யாதிபனாக இருக்கும்போது சாக வர்தனம், நிறைய கரிகாய்கள்,
எக்கச்சக்கமான நாட்டு கரிகாய்கள்லாம் நிறைய விருத்தியாகும். எல்லாராத்தையும் மாடியில் தோட்டம் போட்டுற வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது இல்லையா? தானியாதிபதிக்கு பகுக்ஷீர பிரதாகாவஹா, பசுமாடுலாம் நிறைய க்ஷீரத்தை கொடுக்கும். அதனாலதான் கோபிராமணே சுபமஸ்து நித்தியம். பசுக்கள் சந்தோஷமா ஒரு தேசத்துல இருந்ததுன்னா தேசம் பாதுகாக்கப்படும். பசுக்கள் மனசு வருத்தப்படவே கூடாது, சந்தோஷமா இருந்தா நிறைய பால் கறக்கும். பசுக்கள் பால் கறக்கிறதுக்கு தீனி வச்சதுனால கறக்காது. இந்த மனசு குளிர்ச்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரத்தத்தை பூரா பாலா மாத்தி சுரக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்காக, அதனுடைய கண்ணுக்குட்டிக்காக சுரக்கிறது. அதை நம்மளும் பயன்படுத்திக்கிறோம். அதனால பகுக்ஷீர பிரதாகாவா சர்வே வியாதி விவர்ஜிதாக, பெரிய மகாவியாதின்னு வியாதியே வராதுங்கிறார். எல்லாரும் ஆரோக்கியமான சரீரம் இருப்பா. ஆஸ்பத்திரியில் இழுத்து கூட்ட வேண்டியதுதான், எய்ம்ஸு கும்ஸு ஒன்றும் தேவையே கிடையாது. இருக்கட்டும், அது இருக்குங்கிறதுனாலேயே வியாதி வராமல் இருக்கும். அச்சோ இந்த ஊரில் டாக்டரையே இல்லையே, நமக்கு வியாதி வந்தா என்ன பண்றதுன்னு ஒருத்தர் நினைச்சு படுத்துட்டா கார்த்தால வியாதி வந்துடும். அதனால ஏதோ ஒன்றும் கோர்ட்டு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் அப்படியே சாட்சியா இருக்க வேண்டியதுதான். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த தானியாதிபதியா இருக்கும்போது சர்வே வியாதி விவர்ஜிதாக, வியாதியை கொடுக்கக்கூடிய தானியங்கள் வராதுங்கிற. தானியங்கள் மூலமா சாப்பிட்டு அந்த தானியத்தை சாப்பிட்டு வியாதி வந்ததுங்கிற நிலைமை வராது. நீ உன்னுடைய அனர்த்தத்தினால ஏதோ வியாதி வர வச்சுட்டா அதுக்கு ஸ்வயங்கிருத அனர்த்தம், சாஸ்திரம் சொல்லாது. இந்த உணவு தானியங்களை சாப்பிட்டோம் இதனால வியாதி வந்ததுங்கிறது கிடையாதாம். பகுக்ஷீர பிரதாகாவஹ சர்வே வியாதி விவர்ஜிதாக சுபிக்ஷம் சுக்லதான்யஞ்சே சந்திரே தானியாதிபேசதி. சந்திரன் தானியாதிபதியா இருக்கிறதுனாலே வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் நிறைய விருத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரசாதிபதியா சுக்ரன் கிருத தைல ததீனாஞ்ச அர்க்க விருத்தி பிரஜாயதே. கிருதம் தைலம் ததி, நெய் எண்ணெய் தயிர் இதெல்லாம் நிறைய விலைவாசிகள் ஏறும்னா என்ன அர்த்தம்? விலைவாசிகள் ஜாஸ்தியாகும்னா நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய உற்பத்தியாகி நிறைய கிடைச்சதுன்னு ஒன்று விலை குறையணும், குறையாது. ஏன் குறையாதுன்னு? விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கணுமே, ஏற்றி விட்டுருவா. அப்பதான் எப்போ டிமாண்டு ஜனங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கோ விலை ஏற்றி விடுறது. அப்படிதான் கிருதம் தைலம் ததி, நெய் எண்ணெய் இந்த பால் தயிர்கள் இது மூணும் நிறைய கிடைக்கும். ஆனா விலை கொஞ்சம் அதிகமாக தான் ஆயின்னு இருக்கும். கிருத தைல ததீனாஞ்ச அர்க்க விருத்தி பிரஜாயதே விருட்சஜாதிஸ்து பலிதா சுக்ரே ரசாதிபேசதி. நிறைய எல்லா விருட்சமும் நிறைய நன்னா வளரும். எந்த மரத்தை நெடுங்குளேன், எந்த செடியை நெடுங்குளேன், பூமி என்ன பூமின்னு பார்க்காது, ஜலம் வர்றியான்னு பார்க்காது, நன்னா வளருங்கிற. காட்டு மரமா இருந்தாலும் சரி, இல்லை பூஜ்யாருகமான சில விருட்சங்கள் இருக்கே அதுவா இருந்தாலும் சரி, நிறைய மரங்கள்லாம் வளரும், அப்படிங்கிற பலத்தை கொடுக்கும். சுக்ரே விருட்சஜாதிஸ்து பலிதா சுக்ரே எதி சுக்ரே எதி ரசாதிபே காருத்பாதீனி ரத்னானி ஸ்வர்ணானி விவிதானி சே உற்பத்தியதே பகூன்யஸ்மின் நீரசேஷே புதே சதி. நிறைய ஸ்வர்ணங்கள் புழக்கத்துக்கு வருங்கிறார். தங்கம் நிறைய புழக்கத்தில் வரும் இல்லையா? இந்த வருஷம் சனியினுடைய ஒரு பல குணங்கள் பாதிப்பை ஏற்படுத்தப்படும். சனியினுடைய குணம் என்னன்னு கேட்டா, உள்ள இருக்கிறதுல வெளியில கொண்டு வருவான் சனி. சனியும் கேதுவும் அந்த பலம், இந்த டிமானிஸ்ட்ரேஷன் வந்தது. அப்ப கேதுவனுடைய உச்சம் ஜாஸ்தியா இருந்தது, கேது பலம். அவன் தான் சுரங்கத்துல உள்ளதெல்லாம் வெளியில கொண்டு வந்தான். அதே மாதிரிதான் சனி இந்த வருஷம் வந்திருக்கான். அவனும் இருட்டுல உள்ளதெல்லாம் வெளியில கொண்டு போறான். அது பொருளாதார ரீதியா என்னென்னலாம் உள்ள இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வெளியில விட்டுற போறான். அதனால நிறைய தங்க புழக்கத்துக்கு வரும், பணப்புழக்கம் நிறைய வரும். எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கோ பிடிச்சி இழுத்துன்னு வந்துட போறான் அப்படின்னு சொல்றது வாக்கியங்கள். காருத்பாதீனி ரத்னானி ஸ்வர்ணானி விவிதானி ச உற்பத்தியந்தே பகூன்யஸ்மின் நீரசேஷே புஜே சதி மத்யசஸ்ய மனர்கஞ்ச கண்டவிருஷ்டிஷ்ச ஜாயதே கிருஷ்ணதான்ய சமர்த்திஷ்ச வந்தே மேகாதிபே சதி. மேகத்தினுடைய தன்னுடைய கண்ட்ரோல்ல சனி வச்சுட்டான். இத்தனை வருஷம் இத்தனை அளவு மழை பெய்யணும்னு பகவானுடைய சங்கல்பம் சொன்னமே நம்ம. ஆனா கண்ட்ரோல் இவன்ட்ட வந்துடுத்து. மேகத்தினுடைய பிரவருத்தியை பூரா சனி கையில வச்சுட்டு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னார்? மத்திய விருஷ்டி மத்தியதோயம் மத்தியசஸ்ய மனர்கஞ்ச கண்ட விருஷ்டிஷ்ச ஜாயதே. விருஷ்டி கண்டங்கண்டமா பெய்யுமா, மழை நல்லா நீடிச்சு பெஞ்சுது, சமிருத்தியா பெஞ்சுது,
திருப்தியாகி நின்னுதுன்னு கிடையாது. கொஞ்ச காலம் பெய்யும், திடீர்னு மழை பெய்யும். அடாடா மழை பெய்யறதே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உள்ள போய் கதவை சாத்தினுடுவார், மழை வராது. மறுபடியும் எதிரே பார்க்க மாட்டோம், தூரல் போட ஆரம்பிக்கும். உடனே இந்த அம்மா அடாடா கொள்ளையில எல்லாம் உணர்த்திருக்குமே, நினைஞ்சிட போறதே, தூக்கி துணி எல்லாம் உள்ள கொண்டு வச்சா நின்றுடும், சூரியன் பல்ல அடிக்கும். ஒண்ணுமே நம்ப முடியாதுங்கிறார். கண்டவிருஷ்டி கண்டவிருஷ்டி, தீர்க்க விருஷ்டியா இருந்தா பரவாயில்ல, இது ஷடசித்தம் மாதிரி சனி, அவனுக்கே கண்ட்ரோல் பண்ண தெரியாதவன்ட்டு கண்டவிருஷ்டி. ஆனா சுமிருத் இதெல்லாம் மாறுதல் அடையும்னு இடைக்காட்டு செய்தித்தரே சொல்லிவிட்டார். நிறைய புண்ணியங்கள் இருந்தா மழை நன்னா சமிருத்தமா பேஞ்சித்தானே ஆகணும், பிடிச்சி இழுத்தன் வரும். அந்த மந்திர பலமானது பர்ஜன்ய தேவதைய மேகத்தை பிடிச்சி இழுத்தன் கொட்டுன்னா கொட்டித்தான் ஆகணும். பெரிய மழைக்காக நிறைய பிரயாசைகள்லாம் பண்றார். ஏன்னா இந்த பலனை பார்த்த உடனே இந்த பாரி இந்த இடைக்காட்டு சித்தர் பார்த்த உடனே பயம் வந்துடுத்து. அடாடா மழைக்காக ஏதோ பண்ணி ஆகிற பெரிய பெரிய பிரயத்தனங்கள்லாம் நடந்துன்றது. இந்த மந்திரங்கள்லாம் பழிச்சு நிறைய மழை பெஞ்சு ஐப்பசி மாசம் வரைக்கும் கஷ்டம். அதுக்கப்புறம் கொட்டிடும் மழைங்கிற. காத்து அலக்கழிக்காமல் இருந்தா, எல்லாத்தையும் இந்த காத்து தான் மழைக்கு சத்ரு, அது இல்லாம இருந்ததுன்னா நன்னா வந்துருங்கிறதுனால கண்டவிருஷ்டிஷ்ட ஜாயதே கிருஷ்ணதானிய சமிருத்திஷ்டே மந்தே மேகாதிபேசதி மத்தியவிருஷ்டிகி மத்தியதோஜம் மகாபாஜு பிரவர்த்ததே புஷ்கரம் மேகமாசாத்யாக மத்தியே சஸ்யாதிபேசதி. இப்படி பலவிதமான பலங்களை பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் நல்லது நிறையா நடக்கும், எல்லாத்தையும் ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றது. எத்தனையோ கெடுதல்கள் ஆபத்துகள்லாம் இருந்தால் கூட எல்லாமே மாறி நல்லதாக மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பொதுவாக தெரிகிறது இல்லையா. ராஜாவாக வந்துட்டால் மகாபாரத யுத்தம் நடக்கும்போது திருதராஷ்டிரன் யுத்த காலத்துக்கு போக முடியல, ராஜாவன் கண்ணு தெரியல. அதனால சஞ்சயன் பக்கத்தில் எடுத்துட்டு மகாபாரத யுத்தத்தை பூரா அப்படியே வர்ணிச்சு சொல்லிட்டு வர்றார் மகாராஜாட்ட. பாதி யுத்தம் போயின்னு இருக்கு, பாதி நாள் ஆயிடுத்து, 18 நாள்ல. திடீர்னு அவன் திருதராஷ்டிரன் நிறுத்து நான் சஞ்சயா, நீ தீர்க்க தரிசி, மேற்கொண்டு என்ன நடக்கும்னு தெரியக்கூடிய ஞானி, அதனால இன்னும் எத்தனை நாளைக்கு யுத்தம் போகும்னு தீர்மானிக்கப்படல, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத சொல்லு, வேற ஒன்றும் வேண்டாம். யாருக்கு ஜெயம் அதை ஒண்டி சொல்லு, யார் ஜெயிக்க போறா, காம்படிஷன் தீர்மானம் ஆயிடுது, 7 கட்டமா நடக்க போறதோ, ஜெயம் யாருக்கு அதை சொல்லு அப்படின்னு பரபரக்கிறான். சஞ்சயம் பார்த்தான், இது ஏதாவது 2 கட்டம் ஆகிட போறது, எப்படி ரிசல்ட்டை போய் முன்னாடியே சொல்லுவாளா, சொல்ல மாட்டா, தெரிஞ்சாலும் தேவ ரகசியம். ஆனா இவன் ராஜா, கேட்க கண்ணு தெரியல, போக முடியல, புத்திரபாசம் கண்ணை மறைக்கிறது, சொல்லியாகணும். அதனால அவன் சொன்னான், எதோ தர்மஸ்ததோ ஜெய, தர்மம் எங்க இருக்கோ ஜெயம் அங்க இருக்கும்னா இல்லையா, தர்மம் எங்க இருக்கோ அங்க ஜெயிக்கும்லாம். அவன் கலங்கி விட்டான், அவனுக்கு மனசு உறுத்துறது, அவனுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள்லாம் அதர்மன்னு, துரியோதனம் பண்ணாத அக்கிரமமா அதர்மமா, பஞ்சபாண்டவர்கள் தான் தர்மிஷ்டர்கள் தெரியறது, மனசு பதபறக்கிறது, இப்படி ரிசல்ட் வரப்போறதே என்னன்னு தெரியலையே. சஞ்சயா என்ன சொல்ற, எனக்கு புரியலையேங்கிறான். இவனுக்கு புரியல, எனக்கு புரியல, விசதீகரணமா உடைச்சு போட்டு சொல்லுன்னா. அடுத்த வார்த்தை சொன்னார் அவர், எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அங்க தர்மம் இருக்கும். யத கிருஷ்ணஸ்ததோ தர்மஹ யதோ தர்மஸ்ததோ ஜெயஹ, மகாபாரத வாக்கியம் இல்லையா. அப்படி காக்க கொடுத்து சொன்னான் இல்லையா. அதே மாதிரி தர்மம் தான் ஜெயிக்கும் இந்த வருஷத்துல. நிறைய யாரு எத்தனை சனி வரட்டுமே, எத்தனை மாறுதலை உண்டாகட்டுமே, அதுதான் நமக்கெல்லாம் தெரியறது. மேற்கொண்டு கந்தாய பலன்கள், ஒவ்வொரு ராசிக்காராளுக்கும் உள்ள வருமானங்கள். மேஷராசி விருச்சிக ராசிக்காராளுக்கு 140% வருமானம். மேஷ விருச்சிகயோகோ அங்காரகா, அங்காரகனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகத்தினாலையும் முருகனுடைய அனுகிரகத்தினாலையும் பிறந்தவர்கள் இவர்கள். இந்த 2 தெய்வத்தை பிடிச்சிருந்தா மேஷராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கேயோ போயிடலாம், மேல் நிலைமைக்கு போயிடலாம், எந்த ஆபத்தும் வராது. இவர்களுக்கு நிறைய பூமி லாபங்கள் உண்டு, சொந்தமாக இவர் பூமிகள் வாங்கி அதில் ஈடுபடலாம். அவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஜெயம். ஏன்னா எந்த ஒரு மந்திரி சபையிலையும் ஒரு மாட்டிக்கலை செவ்வா, வெளியில் நிற்கிறவன் தான் நிறைய அனுபவிப்பான்.
இந்த உள்ள பூந்துக்கிறவன் ரைடில் தப்பிச்சிருவான். வெளியில இருக்காம பாருங்க, அவன் தான் நல்ல கோடீஸ்வரன் ஆயிடுவான். அதே மாதிரி மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 140% வருமானம் இருக்கு. செலவு எவ்வளவுன்னார், அதே அளவு செலவு இருக்கு. 140% செலவு. நல்ல செலவாக பண்ணணுங்கிறதுக்காக இத்தனை ரூபாய் உனக்கு செலவாக போறதுன்னு சொல்லிடுவா. செலவுன்னா என்ன, நம்மகிட்டேருந்து தன வியோகம் இருந்தான செலவு, நம்மகிட்டேருந்து விலகி போறது. நம்மளா அதை எடுத்து நல்ல காரியத்துக்கு தனத்தை பூரா தர்மமா மாத்தினுட்டா அதுக்கு புண்ணியமா மாறி விடுறது இல்லையா. இங்கேயே கொண்டு தர்மத்தை கொண்டு கொடுக்கலாம். ராமர் எத்தனை நாளா சாதாரணமா ஒரு ஓலையில இருந்த ராமர் இன்னைக்கு தான் ஷெட்டுக்கு வந்திருக்காரு. இன்னும் கட்டடமாக மாறணும் இல்லையா. நினைச்சா 10 கோடி ரூபாய் கொண்டு கொடுத்துடக்கூடாதா. இன்கம் டாக்ஸ் கொண்டு கொடுக்க போறோம். கொண்டு கொடுத்து ரவிச்சந்திர மாமாட்ட பிரசிடென்ட் கிட்ட இந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் அவர். அவன் இந்த கமிட்டி இருக்கே, நல்ல கமிட்டி. இந்த வருஷத்துலேருந்து வேத பாராயணம் ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கணபாராயணம் விட்டதை பிடிக்க முடியாது. அது பிடிச்சதுங்கிறது பெரிய அதிசயம். ஒரு காரணத்தை நிறுத்துறது கஷ்டம், நிறுத்துறது சுலபம். நிறுத்தினதை மறுபடியும் ஆரம்பிக்கிறது சுலபம். கணபாராயணத்தை நிறுத்தியிருந்தா பகு வருஷம் கழிச்சு அவ சந்தோஷமாக இந்த வருஷம் பண்ணணும்னு சொல்லி இந்த நடத்தினுடைய பலன் என்னன்னார். சீஃப் மினிஸ்டர் உள்ள இழுத்து விட்டார் ராமர் இல்லையா. சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவா இந்த அயோத்தியா மண்டபத்தில் ராமர் சந்நிதி வரைக்கும் வந்தாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடந்ததில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராமர் வேத மந்திரம் பிடிச்ச வாசல்ல இல்ல, வாசல்ல இருந்து சந்நிதி வரைக்கும் உள்ள இழுத்து விட்டார் அவரை. இன்னும் பிரைம் மினிஸ்டர் தான் வரப்போறாங்க, ஜனாதிபதி தான் இழுக்க போறாங்க. நம்ம ராமருடைய சக்தி சொல்லி மாளாது இல்லையா. அதனால அவருக்கு ஒன்றும் பலன் இல்லை. நீ பார்த்தாலும் பாராட்டாலும் போயிட்டே இருக்கும். எதுக்கு சொல்றேன், அப்படி ஒரு 140% செலவு இருக்கு மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ரிஷப ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் நிறைய சென்ட்டு வாசன திரவியங்கள்லாம் போட்டு தன்னை அலங்காரம் படுத்தின்னு மினுமினுக்கிறதுல கெட்டிக்காரா. ரொம்ப நாட்டியா இருந்தாலும் சரி, புருஷாலா இருந்தாலும் சரி, நல்ல மயில் கண் பத்தாறு கட்டிக்கணும், நன்னா அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும், பட்டாட்டமோ இருக்கோ இல்லையோ ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படுவா. ரிஷபராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் அவளுக்கு 80% வருமானம், 80% செலவு. வருமானம் செலவுங்கிறது பணத்துக்கு மட்டும் இல்லை, ஜெயத்துக்கும் வருமானம்னு பேரு இல்லையா. வெற்றிக்கும் வருமானம்னு பேரு, தோல்விக்கு செலவுன்னு பேரு, ஆரோக்கியத்துக்கு வருமானம்னு பேரு, வியாதிக்கு செலவுன்னு பேரு, நமக்கு கிடைக்கக்கூடிய கௌரவத்துக்கெல்லாம் வருமானம்னு பேரு, நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானத்துக்கெல்லாம் செலவுன்னு பேர். இப்படி ஒரு கோடு வேடா வச்சிருக்கான். ஆயவியம்னு பேர், ஆதாயம் விரயங்கள். அடுத்தாப்போல கடகராசிக்கு, மிதுன ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள். அதனால புதன்கிறவன் ரொம்ப நல்லவன். சொன்னேனே சஸ்யாதிபதியா வந்திருக்கான். இந்த வருடம் எதிரும் பெரிய ஒரு சண்டை சச்சரவுலாம் இவன் மாட்டிக்க மாட்டா. மிதுன ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் பிறந்தவனுடைய சுபாவம் என்னன்னு, யார் எத்த சொன்னாலும் ஆமான்னு பெரிய ஜால்ராவா இட்லி பானை மூடிய வச்சுன்னு போட்டுருவா. என்ன காரியம் சாதிக்கணும் பச்சோந்தின்னு சொல்றமே, அதே மாதிரி உள்ளவர்கள் காரியம் சாதிச்சிடும். சில சமயம் அவ போட்ட ஜால்ரா கரெக்டுன்னு வரும், சில சமயம் தப்புன்னு வரும், இன்னொருத்தனுக்கு போட்டா போச்சு. மிதுனம் கன்னியா ராசிக்காரர்கள் உலகத்துல எப்படி புழங்கணும்னு தெரிஞ்சுட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசி நடிச்சு டான்ஸ் ஆடி காரியத்தை சாதிச்சுக்கிறவா. இது அப்படி நல்ல குணம். அது அதர்மமா போகாத வரைக்கும் நல்லது. அவளுக்கு இந்த வருடம் என்ன 110% வருமானம், 50% தான் செலவு. நிறைய அவ சேமிச்சு வைக்கலாம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்தவர்கள் சுத்தமான மனசு உடையவர்கள். மனசுல எதுவுமே இருக்காது. அவள்கிட்டவே ஒரு 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சேன்னா வந்துட்டே இருக்கும். மனசுல உள்ள ரகசியத்தை கொட்டிகிட்டே இருப்பான் கடகராசிக்காரன். மறைச்சு வைக்கவே தெரியாது. அப்படி சுத்தமான ஹிருதயம். அவளுக்கு 110% வருமானம், 110% செலவு. இந்த வருடம் கடக லக்னத்திலேயே இந்த இது பிறக்கிறது, வருஷம் பிறக்கிறது. அடுத்தாப்புல சிம்மராசிக்காரர்கள், அவளுக்கு சிம்மம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு கம்பீரமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். தோல்வியே கிடையாது அவளுக்கு. எங்க பார்த்தாலும் ஜெயிச்சுட்டே முன்னேறிண்டே இருக்கக்கூடிய சுபாவம் அவளுக்கு. சூரியனுடைய உபாசனையினால் அப்படி வரார்கள். 80% வருமானம் அவர்களுக்கு, 140% செலவு. நிறைய செலவு காத்தின்னு இருக்கு. எல்லாத்தையும் பணத்தை பூரா செலவழிச்சு
கொட்டி தீத்துற போகிறார். தனுராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், குரு அவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப வருமானம் கம்மி. 20% வருமானம் வரும், 80% செலவு நிறையா இருக்குது. என்ன அவளுக்கு பதவி ஒன்றும் கிடைக்கலையே, பதவி கிடைச்சா நிறைய வருமானம் வரும். ஒன்றும் இல்லையே, இவரோ சாத்விகம் வேண்டான்னு ஒதுங்கிவிட்டார். அதனால தனுராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் குருவனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால 20% வருமானம், 80% செலவு. மகர கும்பராசிக்காரர்கள் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறவர்கள், அவர் கர்மாக்களை நம்பி உழைப்பையே நம்பின்னு இருக்கக்கூடிய அவர்களுக்கு 50% வருமானம், 20% செலவு. இது ஆதாய விரய பலன்கள். அடுத்தாப்புல நட்சத்திர பலன்களும் சொல்லியிருக்கு. இது கந்தாய பலன்னு பேர். முதல்ல சைபர் வரக்கூடாது, ரெண்டாவதும் சைபர் வரக்கூடாது, மூணாவதும் சைபர் வரக்கூடாது. இதுதான் கந்தாய பலன். என்ன வரணுங்கிறது வேற விஷயம், எது வந்தாலும் பரவாயில்ல, சைபர் வரக்கூடாது இல்லையா? எது வேணாலும் வரட்டும், இவா வரக்கூடாது. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, அதே மாதிரி சைபர் வரக்கூடாது. சைபர் வராமல் இருந்தோம் போச்சோம் அப்படின்னு ஒரு கந்தாய பலன் ஒன்று போடுறா. அது 3 பகுதியாக பிரித்து 4 மாதத்துக்கு 12 கொடுக்குறார். அஸ்வதி நட்சத்திரம் 0, 1, 2, பரணி 3, 2, சைபர், கார்த்திகை நட்சத்திரம் 6, 0, 3, ரோகிணி 1, 1, 1, மிருகசீரிஷம் 4, 2, 4, திருவாதிரை 7, 0, 2, புனர்பூஷம் 2, 1, 0, பூஷ்யம் 5, 2, 3, ஆயில்யம் 0, 0, 1, மகம் 3, 1, 4, பூரம் 6, 2, 2, உத்தரம் 1, 0, 0, அஸ்தம் 4, 1, 3, சித்திரை 7, 2, 1, சுவாதி 2, 0, 4, விஷாகம் 5, 1, 2, அனுஷம் 0, 2, 0, கேட்டை 3, 0, 3, மூலம் 6, 1, 1, பூராடம் 1, 2, 4, உத்திராடம் 4, 0, 2, திருவோணம் 7, 1, 0, அவிட்டம் 2, 2, 3, சதயம் 5, 0, 1, பூரட்டாதி 0, 1, 4, உத்தரட்டாதி 3, 2, 2, ரேவதி 6, 0, 0. இப்படி மொத்தமாக இந்த வருஷம் ஆதாய விரயத்தினுடைய கூட்டுத்தொகை பார்த்தா மொத்த ஆதாயம் 59, விரயம் 62. அதனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் தேசத்துக்கு. ஆனால் இருந்தாலும் அது சரிப்படுத்தக்கூடிய செலவாகத்தான் அமையும். இந்த வருஷம் பூராக சுபிக்ஷமாகவும் எல்லார் மனசுலேயும் ஒரு நல்ல மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் எல்லாருடைய நடவடிக்கையிலையும் ஒரு நல்ல மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும்னு இந்த பஞ்சாங்கம் பலன் மூலமாக நமக்கு தெரிகிறது. இந்த வருஷம் வழக்கப்படி எல்லா பண்டிகைகள், விரதங்கள், அதில் ஒன்றும் விவாதங்கள் தெரியல. ஆனி மாதம் ஒரு சந்திர கிரகணம் வருது, ஆனி கடைசியில் ஒரே ஒரு சூரிய கிரகணம் வருது. மொத்தம் 3 கிரகணம்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. 3ன்னு போட்டுட்டு 1 தெரியாதுன்னு போட்டிருப்பா. தெரியாதுன்னு போட்டதை நம்ம ஏன் மனசில் வாங்கிப்பானே, 3 இருக்கே 2 தானே சொல்கிறேன்பா. தெரியாததை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். எங்கேயோ சிங்கப்பூரில் இருக்கிறவாளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம பாரத தேசத்தில் இருக்கும்போது எது கண்ணுக்கு தெரியுதோ அதுதான் கவலைப்படணும். ஆனால் ஆணி கடைசி தேதி 16/6/2019 அப்போது அன்னைக்கு ராத்திரி விடிஞ்சா 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சூரிய கிரகணம் கார்த்தால ஒன்று இருக்குது. 2 கிரகணங்கள் தெரியும் போது கிரகண காலத்தில் ஸ்நானங்கள் பண்ணி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். சனிங்கிறமும் பித்திருக்களுக்கு இண்டிகேட்டராக இருக்கான். அதனால எத்தனைக்கு எத்தனை பித்திருக்களுடைய ஆராதனத்தை நாம் பண்ணினமோ இந்த பாதைகள் எதுவுமே நமக்கு வராது. நிறைய சன்னவஜி தர்ப்பணங்கள் பண்ணுறது, பித்திருக்களை ஆராதிக்கிறது, அதுவும் சனி சூரியன் 2 பேருடைய சேர்க்கைங்கிறது பித்திருக்களுடைய இண்டிகேஷன் ஜாதகத்தில். அதனால கூடின மட்டும் பித்திருக்களை ஆராதிக்கணும். உசிரோடு இருக்கக்கூடிய தகப்பனார், அவ அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிப்பு கொடுத்து அப்படி நடத்தினோன்னு வச்சுக்கோ, எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வராது. அதனால தான் அந்தந்த காலத்தில் அதெல்லாம் வச்சிருக்கா. நமக்கு யமதிதியான ஒரு நாள் வருது பாருங்க, தீபாவளிக்கு மறுநாள். அன்னைக்கு சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு பரஸ்பரம் ஒத்துமைக்காக பரஸ்பரம் அவள் ஆத்து கூப்பிட்டு போஜனம் பண்ணி வச்சு சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கு. சகோதரனும் சகோதரியோட வீட்டுக்கு போய் பாரிதோஷிகம் கொடுத்து சகோதரியோட அன்பை வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தௌஹித்திர பிரதிபத்துன்னு ஒன்று வரும். இதுதான் ஆச்சரியம். என்ன தாத்தா பாட்டியை சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள்னு ஒரு நாள் கொடுக்குறா சாஸ்திரத்தில். நம்ம வைதிக சீலை இதெல்லாம் போட்டுட்டே வரோம்.
இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தா எந்த ஒரு தோஷமும் வராது. அதனால் உசுரோட இருக்கிற வேலையும் கவனிக்கணும். செத்து போன பிதர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய ஸ்ராத்தாதிகளை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் மனசில் வாங்கிக்கணும். நிறையா தர்ப்பணங்கள்லாம் பண்ணி பிதர்களுடைய ஆசீர்வாதமும் தேவை, தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் தேவை. யதாசக்தி நம்ம தானங்கள் பண்ணிட்டே இருக்கணும். யஜ்ஞதான தபக்கர்ம நத்தியாஜ்யம். பகவான் கீதையில சொல்றார், யஜ்யம் தானம் தபஸு தர்ம கர்மா நாளையும் எந்த சூழ்நிலையில விட்டுறாதரா. யஜ பூஜாயாம், உனக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணு. ஆனா பூஜை பண்ணாம இருக்காத, ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டே இரு. அதுக்கு யஜ்யம்னு பேரு. தானம் பண்ணிட்டே இரு. ஒரு நாள் கூட தானம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது. நீ 1 ரூபா தானம் பண்ண, இல்ல அதுக்குன்னே 1/4 ரூபா 8 நாள்லாம் பொறுக்கி வச்சிருப்பா சில பேர், தானம் பண்ணேன். ஆனா நித்திய தானம் தினசரி யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கும் பம்பாயில சங்கர மடத்தில் கணபாராயணத்துக்கு போயிருந்தோம். கார்த்தால 7 மணிக்கு ஒருத்தர் வருவார், ஊதுபத்தி வியாபாரம் பண்றவர், மத்வ புருஷர். அவர் பெரிய வியாபாரி. அவர் அப்படியே சங்கர் மட பிரதட்சணத்துக்கு வரும்போது ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பார். 86ல் அந்த 10 ரூபா நோட்டு யார் கண்ணில் பட்டாலும் எல்லா பிராமணாலுக்கும் கொடுப்பார். அதுக்காக நாங்கள்லாம் கிட்டக்கிட்டும் குளிச்சுட்டு அந்த 10 ரூபாயை வாங்கறதுக்கு பறந்து போய் உட்கார்ந்துருப்போம். 1 மாசம் பூரா கொடுத்துருக்காரியா. அப்புறம் விசாரிச்சா வருஷம் பூரா கொடுத்தாருன்னா. இன்னும் பெரிய ராவு. அவர் பெரிய ஊதுபத்தி வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறவர் மதுங்கால. நித்திய தானம் தினசரி ராமர் சன்னதிக்கு வருது, ஆபீஸுக்கு வருது, ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது. இன்னைக்கு 1000 ரூபா இந்தாங்க ரசீது வாங்கிட்டு போறது சங்கர்கிட்ட. மறுநாளைக்கு வருது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டே வாங்கல. டெய்லி 1000 ரூபானா 1000 ரூபா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 1,00,000 ரூபாய் டெய்லி கொடுக்கலாம், பெரிய விஷயமா 30 லட்சம். ஆனா தினசரி கொடுக்கணும். ஒரே தரியா கொடுக்காம பிரிச்சு பிரிச்சு கொடுங்க. நீங்க 1000 ரூபாய் தான் மொத்தமா கொடுக்க முடியுமா? டெய்லி 100 ரூபாயா கொடுங்க. நித்தியப்படி யாரு கிடைச்சாலும் ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். தானம் பண்றதை நிறுத்தாதேங்கிற, தபஸ் பண்றதை நிறுத்தாத. தப்ப ஆலோசனை கொஞ்சமாவது காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணு. கர்மா உனக்குன்னு விதிக்கப்பட்ட சந்தியோபாசனங்கள் முதலானதான ஸ்வதர்மத்தை விடாது. யஜ்யதான தபக்கர்ம நத்தியாஜ்யம் விட்டுறாதேங்கிறார். அப்படி பண்ணிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கைகள்லாம் சர்வஸ்ரேயஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த வருஷம் எல்லாருக்கும் அமோகமாக இருக்கிறதுக்கு ராமருடைய சரணாரவிந்தத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததான இந்த ராம் சமாஜத்தின் நிர்வாகிகள் இங்கே எத்தனை பேரும் வெயில் பார்க்காமல் உடல் சிரமத்தை பார்க்காமல் வந்திருந்து சிரவணம் பண்ணி கௌரவித்த கொடுத்த உங்களுக்கும் கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறோம். பகவானுடைய அனுகிரகம் என் உள்பட எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்கணும். இந்த பஞ்சாங்கம் எல்லாரும் இன்னைக்கு வாங்கணும். வாங்கினவா கூட அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். டெய்லி பயன்படுத்தணும் பஞ்சாங்கத்தை. ஒரு நாளைக்கு பஞ்சாங்கத்தை கேட்டோம்னு இல்லை, தினசரி திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் இது பூரா தெரிஞ்சுக்கணும். தெரியாட்டாலும் திதி நட்சத்திரம் வாரமாவது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பலவிதமான சர்ச்சைகளுக்கு நடுப்புற இந்த பஞ்சாங்கங்கள்லாம் பிரிண்டாக இருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் பிடிஎஃபா உபயோகப்படுத்தாதீங்க. பிடிஎஃபா பண்றதுங்கிறது அதர்மம். அவன் இதையே நம்பி ஜீவிக்கிறான். இந்த புஸ்தகம்னு இல்லை, எந்த புஸ்தகமே பிடிஎஃப் போடுறதுங்கிறது அதர்மம். போட்டு வாட்ஸ்அப்பில் அவளுக்கு அனுப்புறது இவாளுக்கு அனுப்புறது பண்ணவே கூடாது. காப்பிரைட் சட்டப்படி ராஜாங்க சட்டப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு. அதனால அவள் 28 பக்கம் 30 பக்கத்தை போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவளுக்கு வியாபாரம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்கோ. அவளை ஆதரிக்க வேண்டாமா நம்ம? அதனால எந்த பஞ்சாங்கத்தையும் நம்ம எந்த புஸ்தகத்தையும் பிடிஎஃபா பண்ணப்படாதுன்னு ஒரு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட வச்சுண்டு இந்த ராம் சமாஜத்துக்காராளுக்கும் கிருதஜதையை தெரிவிச்சுண்டு இந்த வந்திருந்த அத்தனை பேருக்கும் பகவான் சர்வஸ்ரேயஸையும் கொடுக்கணும் ராமர்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகி ஸ்மரணம். இன்னைக்கு திதிவார் நட்சத்திரத்தை வாசிச்சுடுறேன். விகாரி வருஷம் சித்திர மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி 1:10 நாழிகை. அதுக்கு மேலே தசமி 54 நாழிகை 2 வினாடி. ஆயில்ய நட்சத்திரம் 52 நாழிகை 39 வினாடி. சூல யோகம் 50 நாழிகை 26 வினாடி. கௌளவ கரணம் 1 நாழிகை 10 வினாடி. அதுக்கு மேலே தைத்துள கரணம் 27 நாழிகை 1 வினாடி. தியாஜ்யம் 26 நாழிகை 31 வினாடி. மேஷ ரவி சூரியனானவன் மேஷராசிக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய நாழிகை 17:49. விருத்தியர்க்கம் தமிழ் வருஷப்பரப்பு விஷுவ புண்ணியகாலம். ஸ்ரீராமநவமி பாஞ்சராத்த ஸ்ரீராமநவமி நிம்ப குசும பட்சணம் வேப்பம்பூ சாப்பிட வேண்டிய நாள். பஞ்சாங்க படனம் அவமாகசு
ஒரே நாளைக்கு 3 திதி சம்பந்தப்பட்டா அந்த நாளைக்கு அவமானு போடுவா. இன்னைக்கு வெடிகாத்தால நவமி இருக்கு, அதுக்கப்புறம் தசமி முடிஞ்சு நாளைக்கு வெடிகாத்தால உதயத்துக்கு முன்னாடி ஏகாதசி வந்துடுறது. அதனால 3 திதி சம்பந்தப்பட்டதுனால இந்த நாளுக்கு அவமா என்று போட்டிருக்காங்க. இன்றைய தினம் சூன்ய திதியாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்த திதிவார் நட்சத்திரத்தை படித்தாலே பலன் உண்டு. எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஆஞ்சநேய சுவாமினஹ.